கொடுங்க. ரைட். சார் இது வந்து சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இதை நான் எழுதிக்கோல என்ன செய்யறேன்? அது ஃபர்ஸ்ட் பார்ட் காப்பி எழுதணுமா? ஃபர்ஸ்ட் பார்ட் காப்பி நீங்க எழுதணும். எப்படி சார் எழுதுறேன்? நீங்க பிடிஎஃப் போட்டுறா இல்லாட்டி நான் உங்களுக்கு குரூப் நீங்க குரூப் யாரும் குரூப் பார்க்கலையா? நீங்க குரூப் மெசேஜ் பார்க்கல உடனே குரூப்ல நான் போட்டிருந்தேன். அது குரூப்ல எல்லாம் கிடக்குமா? குரூப் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ஆரம்பத்துல இருந்து எல்லாம் கிடக்குடா. சரி, அதுல என்னென்ன எழுதணும் நான் போட்டிங்க. அதாவது இந்த இது பிடிஎஃப் நான் அனுப்புறேன், திருப்பி ஒரு முறை பாருங்க. அதாவது என்ன எழுதா வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் எழுதல் போட்டு அந்த அறிஞருடைய கருத்துக்களை சொல்ற முக்கியமானது அவங்க நூல்கள். அவனோட நூல்களை பார்த்து எழுதணுமா? ஒவ்வொருத்தருடைய நூல்களும் இருக்குதா? அந்த நூல்கள் எழுத வேண்டியதே இருக்குது. சரியா? ரைட். இப்போ ஆர்சிபி கொலிங்வுட் என்ற ஒரு நூல் இருக்குது, ஐடியா ஆஃப் ஹிஸ்ட்ரி. சரியா? ஜிஎம் திருவள்ளின நூல் இருக்குது, ஆங்கில சமூக வரலாறு. அந்த பிடிஎஃப் வேற பிடிஎஃப் என்ன வழியில் அது? ரைட் ரைட் அது வேற பிடிஎஃப். அது குரூப்ல இருக்கு, நான் போட்டிப்பேன். அதில் அந்த நான் நினைக்கிறேன் அறிஞர்களும் அவங்களோட நாடுகளும் இதை விட அறிஞர்களும் அவங்க நூல்களும் ரெண்டு விஷயம். ரைட். அட்டவணை உண்டு. எஸ், அட்டவணை உண்டு. ரைட். இப்போ என்னன்னு சொன்னா ரைட் ரெக்கார்டிங் போட்டுட்டு வந்தான் இல்லையா? ரைட். ஓகே. இந்த நாங்கள் காலையில் வகுப்பில் படித்த விஷயத்தில் தொடர்ச்சி தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த வகுப்போட வரலாற்றின் இந்த வீக்கோட எப்படி நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டை முடிச்சிருப்பேன். மூணாம் பாடத்துக்கு போகணும். ரைட். இப்போ வரலாற்றை கற்பதன் பயன்களில் பிள்ளைகள் பிள்ளைகள் சவுண்ட் எல்லாம் கிளியரா? சவுண்ட் எல்லாம் கிளியரா? ரைட். ஓகே. இப்ப வரலாற்றை கற்பதன் பயன்களை நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் வழங்கப்படுது நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒன்னாக்கடா இல்ல இல்ல என்ன? ரைட். கொஞ்சம் பாருங்களா. இப்போ ஓகேயா? இப்போ ஓகே. ரைட். ஓகே புள்ளியல். ரைட். ஓகேடா. இந்த வரலாற்றை கற்பதன் பயன்கள்ல ஒன்று நான் சொல்லித்தந்தேன், தான் வாழும் சமூகம் மற்றும் உலகம் பற்றி அறிந்து கொள்ளுவான் இல்லையா? ரைட். இன்னைக்கு இப்ப இந்த வகுப்புல சில பாயிண்ட்ஸ்களை பார்ப்போம். இதுதான் முதலாம் பாடத்துல கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அதிக தடவைகள் முதலாம் தவணைக்கு வந்த ஒரு வினா அது. அப்ப இது என்ன வினா? இது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாமா இந்த தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்றது. இப்ப தேசியம் என்றது என்ன? அது ஒரு பற்று. தேசியம் என்றது என்ன சொன்னா அது ஒரு பற்று, அதாவது நேஷனாலிட்டி என்று சொல்லுவாங்க. ஒருவன் தன்னுடைய தேசிய தனித்துவத்தை, தன்னுடைய நாட்டினுடைய ஒரு தனித்துவத்தை அறிஞ்சு கொள்றா அவன் வரலாறு கற்கிறதுல ஒரு பயனை பெற்றுக் கொள்றான். ஒரு வரலாற்றாளன் ஒருவனால தான் தன்னுடைய நாட்டினுடைய ஒரு தனித்துவம். தனித்துவம் என்றது என்ன? ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த யுனிக்குவான விஷயம். இப்ப மீன் நீந்தும், கடல்ல நீந்துற மீனை கொண்டாந்து நீ தரையில விட்டினா அது செத்து போயிடும். யுனிக்கு என்றது அது மீன் அந்த கடல் தர. சரியா? அத மாதிரி குருவி அது அது பருந்து பறக். சரியா? பருந்து பறக். பருந்து கொண்டாந்து நீர்ல விட்டு நீச்சல் அடிச்சுன்னா அது ஈஸியாது. அதோட சக்தி அந்த மேகத்தை மறைச்சு கொண்டு போறதுதான் அது இருக்குது. அப்போ ஒன்றுக்கும் ஒரு யுனிக்கு இருக்குது. இந்த உலகத்துல நிறைய நாடுகள் இருந்தாலும் இலங்கையில ஒரு தனித்துவம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு ஃபாரினர் ஒருத்தர் போய் கேளுங்க, ஸ்ரீலங்கா என்ன நினைக்கல, வாட் அபவுட் ஸ்ரீலங்கான்னு கேளுங்க நம்மளோட கண்ட்ரியை பத்தி. அவன் சொல்லுவான், யா ஸ்ரீலங்கா இஸ் ஹிஸ்டோரிக்கல் கண்ட்ரின்னு முதலாவது அவட வாயில நுழையக்கூடிய முதலாவது வார்த்தை எதுவா இருக்குமெண்டா, யா ஹிஸ்டோரிக்கல் கண்ட்ரின்னு. இந்த நாட்டுக்கு வருகிற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வாரது இந்த நாட்டினுடைய பழைய தொல்பொருள் என்ன பண்டைய கால மக்களால் கைவிடப்பட்ட அந்த சின்னங்களை பார்க்கத்தான். ஒரு விஷயத்தை நல்லா கிளியரா வழங்கிக்கொள். தென்னாசிய வலய நாடுகள் நிறைய இருக்குடா பூ. தென்னாசிய நாடுகள் இலங்கை, இந்தியா, பர்மா வராது, தென்னாசியா ஷார்ப்புக்குள்ள அந்த பாகிஸ்தான்,
பூட்டான், நேபாளம், இந்த ஒரு 8 நாடு இருக்கு. அந்த தென்னாசிய நாடு சார்க்ன்னுவாங்க. இந்த புவியியல் படத்துல படிச்சிருப்பீங்க. சார்க் தெரியுமா? சார்க் படிச்ச ஜியோகிராபி படங்கள்ல. ம் ஓ சார். Yes, sir. ரைட் ரைட். அப்ப இந்த தென்னாசிய வலய நாடுகள்லேயே ஒரு தொடர்ச்சியான எழுத்து மரபுள்ள ஒரு நாடுண்டா அது இலங்கை நாடு. நிறைய நாடுகளுக்கு தங்களோட முன்னோர்கள் பற்றி அறியறதுக்கு சோர்ஸ் இல்லை, மூலாதாரங்கள் இல்லை. ஒரு ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முதல் என்ன இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் யாரு, அவங்க என்ன மொழி பேசினாங்க, என்ன சமயங்களை பின்பற்றினாங்க, அவங்களால கையளிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, இப்போ அப்படியான சோர்ஸ் இல்லை. எகிப்தியர்களுக்கு ஒரு களிமண் தட்டுகள் இருக்குது. ம் இதே விட பண்டைய நைல் நதிக்க மக்கள் எகிப்திய மக்கள் பப்ரஸ் புல்லால் எழுதி வச்சாங்க. ஏன்னா அப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஆதி மனிதன் கோயில் எழுதி வச்சார். இலங்கட வரலாறை பற்றி சும்மா வரலாறு இல்லை. இலங்கட வரலாறு கிட்டத்தட்ட 2500 வருட கால ஒரு தொடர்ச்சியான வரலாற்று பாரம்பரியம் உள்ள ஒரு நாடு இலங்கை. அந்த 2000 இன்னைக்கு 2025 தான் இயேசு பிறந்து. ஆனா 2500 வருட கால வரலாறுகள் ஒரு அதுவும் எழுதி வைக்கப்பட்ட வரலாறு இருக்குது. அதான் இதுல இப்படி எழுதி வைக்கப்பட்ட வரலாறு நாடுகள் ஒரு சில ரயா. அப்படி எழுதி வைக்கப்பட்ட நாடுகள் வரிசையில் தென்னாசியாவிலேயே முதன்மையான ஒரு நாடு சொன்னா இலங்கை என்று பேட்டோ லெகி சொல்றான். ஒரு பிரிட்டிஷ் அறிஞன் பேட்டோ லெகி வரலாற்றாசிரியர் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தென்னாசிய வலயத்திலேயே ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையான வரலாறும் நாகரிகமும் கொண்ட ஒரு நாடாண்டு நாங்கள் படிக்கலாம். மன்றாபுர காலம், புடனருவ, தம்பதினியா, யாப்போவ, குருநாகல், கம்பல, கண்டி, கோட்டை, போர்த்துகீர் காலம், முல்லாந்தர் காலம், ஆங்கிலேயர் காலம், சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம் என்று அது போயிட்டு இருக்கின்றாப்பா. அது அப்படி எழுதக்கூடிய மூலாதாரங்கள் இருக்குது. அதை இலக்கியங்களாகவும் இருக்குது, தொல்பொருளுக்களாகவும் இருக்குது. இப்படியான ஒரு பெஸ்டான ஒரு நாடு. இப்போ நீ ஹிஸ்டரியில் என்னத்தை படிக்க போறாய்? இந்த லிட்ரேச்சர்ஸை இலங்கட வரலாறை பற்றி சொல்லக்கூடிய தீபவம்ச, மகாவம்ச, சூலவம்ச இப்படியான லிட்ரேச்சர் வியூஸ் படிக்க போறீங்க. மகாவம்சத்தை கொஞ்சம் ஆய்வு செய்ய போறீங்க. இல்லை தொல்பொருள் மூலாதாரங்கள் பற்றி படிக்க போறீங்க. கல்வெட்டு, நாணயம், சிதைவு, சிற்பம் பற்றி. அப்போ ஒரு நாட்டினுடைய தொடர்ச்சியான வரலாறு கற்கூர் ஒருவன் இலங்கையோட ஒரு தொடர்ச்சியான ஒரு மரபுரிமையை பற்றி தெரிஞ்சு கொள்வான். இலங்கையில் என்னென்ன வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்கள் இருக்குது, இந்த நாட்டினுடைய வரலாறுகளை கூறுகின்ற ஆவணங்கள் என்ன, இலக்கியங்கள் என்ன, ஏனைய நாடுகளிலிருந்து இலங்கை எதில் வேறுபடுகிறது, ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாற்றுத்தன்மை உள்ள நாடு என்ற வகையில் அது வேறுபடுகிறது. இலக்கியங்களையும் தாண்டி தொல்பொருள் சின்னங்களும் இலங்கையில் அதிகமாக இருக்குது. டூரிஸ்ட் அதுக்கு தானே வாரான் கூடுதலாக பார்க்கறது. அப்ப தேசிய தனித்துவம் என்றது உலக நாடுகள் மத்தியில இலங்கை பிரிச்சு காட்டுற விஷயம். அதான் யுனிக்கு. தனித்துவத்துக்கு சரியான சொல் ஆங்கிலத்துல யுனிக்கு. ஒரு சிலர் பாடுவாங்க, ஒரு சிலர் ஆடுவாங்க, ஒரு சிலர் நல்லா படிப்பாங்க, ஒரு சிலர் ஓவியம் வரைவாங்க. அதை மாதிரி இலங்கை உலக நாடுகள்லேயே ஒரு பண்டைய கால தொல்பொருள் சின்னங்களையும் பண்டைய கால மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் அதிகம் கொண்ட ஒரு நாடாக இலங்கை இருக்கண்டா. அதை நாங்கள் இதில் படித்து கொள்வோம். வரலாறு கற்கொள்ள இலங்கை தேசிய தனித்துவம். இந்த நாடு முற்காலத்திலிருந்தே பல மொழி பேசுகிற மக்கள், பல இனங்கள் செறிந்து வாழ்ந்த ஒரு நாடு. இப்போ இந்த நாட்டினுடைய ஒரு பன்மைத்துவம், இது ஒரு பல்லின நாடு. உலகத்தில் பல்லினத்தன்மை உள்ள நாடுகள் ஒரு சிலதான் இருக்குது. அதில் இந்தியா, இலங்கை எல்லாம் மிக முக்கியத்துவம் நாடுகள். எங்கே இது ஏதோ ஒரு இனமோ ஏதோ ஒரு கல்ச்சரோ ஏதோ ஒரு விழாவும் இங்கே இல்லை. அப்போ இப்படியான நாடுகள் கொஞ்சம் உலக நாடுகளில் கொஞ்சம் முக்கியத்துவ நாடுகள். இப்போ சில நாடுகளை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கும், சில நாடுகள் இஸ்லாமிக் நாடுகளாக இருக்கும். அப்படி என்று இல்லாமல் இதில் எல்லா இனங்களும் எல்லா மக்களும் எல்லா கலாச்சாரங்களும் இருக்குது, வாழ்வியலும் இருக்குது. அதான் எங்கட தனித்துவம். எங்கட நாட்டு தனித்துவம் என்றது தொடர்ச்சியான ஒரு எழுத்து மூல வரலாறு உள்ள நாடாக இருக்கிறது. அதிகமான தொல்லியல் சின்னங்களை கொண்டிருக்கிற நாடுகளுக்கு என்ன அந்த 2500 வருஷ கால வரலாறுல 1000 ஆண்டு கால வரலாறுகளை நீ ஒரு புத்தகத்திலே பார்க்கலாம். அந்த புத்தகத்துல 1000 ஆண்டு கால வரலாறு சொல்லப்பட்டு இலங்கை சும்மா வரலாறுல 1-2 வருஷ வரலாறுல 1000 ஆண்டு கால வரலாறுகளை சொல்லுகிற நூல் ஒன்று இலங்கை. என்ன நூல் அது? மகாவம்ச அல்லது மகாவம்சம் இப்படிப்பட்ட நூல் எங்கள்கிட்ட இல்லையே என்றெல்லாம் சொல்றாங்க வெளிநாட்டவர்கள், கவலைப்படுறாங்க. அண்மையில யுனெஸ்கோ இந்த நூலை என்ன செஞ்சவன், அவன் என்ன செஞ்சவன் சொன்னா தங்களோட ஒரு மரபுரிமையாக இந்த நூலை அறிமுகப்படுத்திக்க. இது கேள்விக்கு வந்தது, டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு அண்மையில் யுனெஸ்கோ உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தி இலங்கையின் வரலாற்று நூல் என்ன?
எல்லாம் வம்சம் போட்டிருந்தான். நிறைய பேர் தீப வம்சத்துக்கு போட்டு புல்லெடுத்தாங்க. நிறைய நிறைய டீச்சர் தீப வம்சத்துக்கு போட்டு புல்லெடுத்தாங்க. சரியான விட வந்து மகாவம்சம் 1000 ஆண்டு கால வரலாறு. அப்ப ஒரு நாட்டினுடைய ஒரு வரலாறு கற்கிறதால உனக்கு கிடைக்கிற பயனம்மா இந்த நாட்டினுடைய தனித்துவத்தை அறிஞ்சு கொள்ள போறா, தேசிய தனித்துவத்தை அறிஞ்சு கொள்ள போறா, இந்த நாட்டுல சார் எக்ஸ்கியூஸ் சிறப்புகள் மீ அறிஞ்சு கொள்ள போறா. இப்ப எந்த விஷயம் வழங்கிட்டா பிள்ளைகளுக்கு? சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார் இலங்கையில மிக பழைய நூல் வந்து தீபாம்சம் இல்லையா? இலங்கையிட மிக பழைய நூல் தீபாம்சமான். ஆனா இலங்கையின் முதன்மையான நூல், பெஸ்டான நூல், ஃபர்ஸ்ட் பெஸ்ட், எஃப் போட்டா ஃபர்ஸ்ட் தீபாம்சம், எஃப் இல்லாம பி போடும், பெஸ்ட். பெஸ்டான நூல் என்ன சொன்னா மகாவம்சம். அது ஒரு குறைபாடுகள் உள்ள நூல். ஒரு தொடர்ச்சியான வரலாறு நீ அறிகிறேன்டா உனக்கு மகாவம்சம் தான் செட் ஆகும். சரியா? சார் 1000 வந்து மகாவம்ச வருடங்கள் பதியப்பட்டிருக்கும். 1000 ஆண்டு கால வரலாறுகள் அதுல பதியப்பட்டிருக்குது. இல்ல ஆயிரத்துக்கு மகாவம்சம் இல்ல சார், தீபவம்சம். அதுக்கு கூடைக்குமே 1000 வீடு கூடைக்குமே. இல்லம்மா, தீபவம்சம் அப்படி இல்லம்மா. தீபவம்சம் அது எப்படி நம்ம புத்தகம்னா நீங்க ஓயில படிக்கலையா? அதாவது சுருக்கமாகத்தான் அதுல பதியப்பட்டிருக்க தகவல்கள். மகாவம்சம் போல விரிவான தகவல்கள் அதுல சொல்லப்படலமா. ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க வந்து. அதுல நீ 1000 வருஷ வரலாறு எல்லாம் பார்க்க இயலாது. சரியா? சரி சார். மகாவம்சம் கட்டம் கட்டம் எழுதினாங்க. இந்த சிங்கம் 1 2 3 படம் மாதிரி சூர்யாட பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 6 இப்போ வரைக்கும் எழுதப்படுற நூல் அது. ஆனா தீபாம்சம் அப்படி இல்லைமான அது. அது ஒரு அதுக்கு பாட்டு எல்லாம் இல்லை. அது உண்டுதான். ஆனா மகாவம்சம் என்றது அது கட்டம் கட்டமாக நினைக்கிறேன் 6 துண்டுகள் எழுதப்பட்டிருக்கு இலங்கையில. விளங்குதா? 6 துண்டுகளா. நாங்க உங்களுக்கு மூலாதாரம் டியூட் பிரிண்ட் பண்ணிட்டீங்களா பிள்ளைகள்? மூலாதாரம் ரைட். அப்ப அதுல மூலாதாரம் பிரிண்ட் பண்ணாங்க பாருங்க. மகாவம்சத்திலே பாருங்க. மகாவம்சத்திலே பாருங்க. என்ன இருக்கு? இந்த டியூட் பிரிண்ட் பண்ணலையா பிள்ளைகள்? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் மேய்க்கு பிறகுதான் குடும்பம்ட்டு பார்த்தேன். பட் அவசரமா யூஸ் பண்ணிட்டேன். நான் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ரைட் இதுல பாருங்க. ஜூம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சின்ன வந்த ஜூம் பண்ணி பாருங்க. இதுல விளங்குதா? சிமர் பாத்தியா? மாம்சத்தின் 1ஆம் பகுதி, மாம்சத்தின் 2ஆம் பகுதி. ம் விளங்கலாமா? விளங்கல? ஓ சார், நோட் பண்ணினேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பாத்தியா? இதுல பகுதிகளை பார்த்து எத்தனை பகுதி இருக்கு மாம்சத்துல டோட்டலா? 6 6 பகுதி. பாத்தியா? இது என்ன இது வாசியம் தயாரிக்க பட்டுக்கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி இல்ல. தீபாம்சம் வந்து அப்படி இல்லமான். சரியா? அது உண்டுதான். அப்ப நான் இதை பத்தி மூலாதாரங்கள் எங்கட 3ஆம் பாடம் நான் நினைக்கிறேன். எங்கட 3ஆம் பாடத்துல பேர் மூலாதாரங்கள். இப்போ மூலாதாரங்கள் போக்குள்ள பிள்ளைகளுக்கு தெரிய வேணும். இந்த விஷயங்களை பத்தி நாங்கள் என்ன செய்வோம், என்ன படிச்சு கொள்வோம். சரியா? அது ஒன்றும் யோசிக்க வேணும். மூலாதாரங்கள் போக்குள்ள அந்த இலக்கியங்கள் பத்தி அப்ப இப்படியான ஒரு தனித்துவம், இப்படியான ஒரு தனித்துவம், இப்படியான எங்கட நாட்டை பத்தி அறியக்கூடிய மூலாதாரங்கள், இலக்கியங்கள், தொல்பொருட்கள், இப்படியான ஒரு தனித்துவங்கள்ட்ட இருக்குது. ஏனைய நாடுகள்கிட்ட இல்லை. நேபாளத்துக்கிட்ட இப்படி இருக்கா? இல்லை. பங்களாதேஷுக்கு இப்படி இருக்கா? இல்லை. இந்தியாவுக்கு இப்படி ஒரு பெரும் இதிகாசங்கள் இருக்கு இந்தியர்கள் மத்தியில். ஆனால் இப்படியான ஒரு மகாவம்ச போல ஒரு தொடர்ச்சியான ஒரு எழுத்து மரபுரிமல் ஒரு இது இந்தியாவுக்கிட்ட கூட இல்லை என்று சொல்லப்படுது. ஓல்டான ஒரு நாடு. தென்னாசியாவிலே ஒரு ஓல்டான ஒரு ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் எங்க இருக்குன்னா இலங்கை தான் இருக்குது. இந்தியாவோட இலங்கை இருக்கு. இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் அறியக்கூடிய ஆதாரங்கள் அங்கே சோர்ஸ் இல்லாமல் இருக்குது. இதிகாசம் புராணங்கள் எல்லாம் நாங்கள் சோர்ஸ் எடுத்துக்கொள்ள மாட்டோம். மகாம்சம் இதிகாசம் தான் ஒரு வகையில். அதையும் இன்றைக்கு விமர்சிக்கிறாங்க வந்து. ரைட் பாப். இப்போ அப்போ அடுத்த விஷயம் என்ன சொன்னா 3வது. அப்போ 2வது முதலாவது நான் காலையில் சொன்னேன். அந்த மத்தியான டைம் சொன்னேன். தான் வாழும் உலகம் மற்றும் சமூகம் பற்றி ஒருவன் அறிந்து கொள்வான். தெளிவான விளக்கத்தை பெறுவான். 2வது
இந்த என்ன செய்ய போறான்னு சொன்னா குறிப்பாக இவன் இந்த தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்ள போறான். இப்போ மூணாவது என்ன விஷயம் என்னமா, மாற்று மத கலாச்சாரங்களையும் மதிச்சு நடக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த யாருக்கிட்ட வரும் என்று சொன்னா ஒரு வரலாற்றாளனுக்கு தான் வரும். மாற்று மத அடிக்கடி சொல்லுவேன், மாற்று மத கலாச்சாரங்களையும் மதித்து நடப்பான். சரியா? நான் உங்களுக்கு அண்மையில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், நீங்க பார்த்து நீங்களும் தெரியாது. நான் ஒரு உகந்த கோயிலுக்கு போனது விளங்கலுமால் உகந்த கோயிலுக்கு போனதை பத்தி போட்டீங்க. உகந்தை கோயிலுக்கு போனதை பத்தி பார்த்து அகல்வெளி பார்த்துனியா? ஓ சொல்றாங்க. எங்க போன பகல் நீ கிளாஸுக்கு வராம? இல்ல சார், சொன்ன இன்டர்நெட் இஷ்யூ ஒன்று இருந்தது. அகல்வெளின்னு கத்துறன் ஒருத்தரும் சொல்லல அகல்வெளி கிளாஸுக்கு வரல, தொண்டகமே போய். இல்ல இல்ல, இந்த அம்மா இருக்கா, அம்மா அதை கேளுங்க. ரைட், ஓகே ஓகே, சரி ரைட் ரைட் ரைட், பிரச்சனை இல்லைம்மா. நான் உகந்தை முருகர் கோயிலுக்கு போய் என்ன செஞ்சேன் அகல்வெளி? அந்த ஸ்டேட்டஸ் என்ன பார்த்த நீ? இன்னைக்கு அவ கொஞ்சம் வந்துக்குள்ளே நான் போயிட்டு சார் ரைட் ட்ரை அது பண்ணினா தெரிஞ்சுதான். கிடைக்கவே இல்லை, பெரிய கஷ்டம். என்ன ஓகே அப்புறம் ஓகே, மெசேஜ் போட சொல்லி சொன்னேன், நான் தான் மறந்துட்டேன். சரி சரி. நான் அகல்வெளி பகல் கிளாஸுக்கு வந்தேன் போட்டு அகல்வெளின்னு காத்துறேன் வந்து. அப்ப ஒருத்தரும் சொல்ல இவ்வளவு கிளாஸுக்கு சாரி வரேன். சார், சரி, அகல்வெளி வந்து என்ன பார்த்த நீ? உகந்தை முருகர் கோயில் என்ன செஞ்ச நான்? ம் உகந்தை முருகர் கோயில் என்ன மாதிரி செஞ்ச நான்? பெல் அடிச்சிங்க சார். இன்னைக்கு ஸ்கூல் பெல்லா? கோயில் மணி சார். கோயில் மணி. அப்ப அதோட சிலர் பார்த்து சொன்னாங்க, இப்ப அதாவது வேறு துறை, வரலாற்று துறை இல்லாம வேற ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்க என்ன முஸ்லீம் இல்லையா, நீங்க என்ன கோயிலுக்கு போய் பெல் அடிக்கிறீங்க, நீங்க என்ன இணை வைக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டவங்க வந்து. சரி, அப்ப அவங்க கேட்டதுல தப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து வரலாற்று மத்தியில வரலாறு படிச்சு வரல அவங்க. இப்ப அப்படி அடிக்கிறதுனால நம்மட சமயத்தை இழிவுபடுத்துறோம் என்று அர்த்தம் இல்லை, ஏனைய சமயங்களை நம்ம பின்பற்றுறோம் என்று அர்த்தம் இல்லை. அது மாற்று மத கலாச்சாரங்களையும் ஒருவன் மதித்து நடக்கிறோம் என்று சொன்னா அப்படித்தான் நடக்கணும். சரியா? அப்ப ஏனைய மத தலங்களுக்குள்ள அண்மையில நான் நினைக்கிறேன் அக்கரப்பத்தில் ஒரு சண்டை உண்டு. ஒரு போலீஸ் அதிகாரிகள் நான் நினைக்கிறேன் போன போது அந்த பூட்டோட போனாங்களாம். பூட்டோட அந்த அவங்களோட கால் அதோட போனதுனால பெரிய ஒரு சண்டை மாறி போயிட்டது. அப்ப அது உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள். அப்ப வந்து நாங்க வந்து இது ஒரு பல்லின சமூக நாடு. இது வந்து ஏதோ ஒரு மதங்கள் ஏதோ ஒரு விழுமியங்கள் மட்டும் இருக்கிற நாடு இல்லை. அப்ப நான் வரலாற்றாளன் என்ன செய்வான்னு சொன்னா, நீங்க வந்து கிளியரா நீங்க என்ன செய்ய சொன்னா, வரலாற்றாளன் ஏனைய மதங்களுக்கும் என்ன செய்ய மாட்டா ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டியதே வருகிறது. ஏனைய மதங்களுக்கும் என்ன செய்யணும்? இப்ப நீங்க வரலாற்றுல படிக்கலாம் அதிகமா வந்து. இப்ப பண்டைய சமூகத்துல படிச்சிருப்பீங்க, இந்த அனுராதபுர காலத்துல வெறும் பௌத்தம் மட்டும் இருக்கல இலங்கையில, இந்து சமயம் இருந்திருக்குது. என்ன, ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டைக்கு பக்கத்துல அந்த ஒரு சிவாலயம் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்குது. முன்னேஸ்வரம், கோணேஸ்வரம் போன்ற ஆலயங்கள் இலங்கையில் இருந்திருக்குது. இதை விட இந்த நாட்டுக்கு வர்த்தகத்துக்காக வந்த முஸ்லிம்கள் கரையோரத்துல பள்ளிவாசல் அமைச்சிருக்கிறாங்க. சரி, 10ஆம் படிச்சு நீங்க தானே, அபேகிரி விகாரையில ஒரு தமிழ் மொழி பேசின ஒரு பிக்குவா வாழ்ந்திருக்கிறார், ரோமா இல்லையா? ஓ ம்? ஓம் சார். காந்திகார். சரி, முதலாம் விஜயபாகு போன்ற மன்னர்களும் மகன் ஒரு சிங்கள மன்னர் இருந்தாலும் அவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, இந்து சமயங்களுக்கும், அதாவது சோழர்கள விரட்டின விஜயபாகு சோழர்கள சமயமான சைவ சமயத்தை எதிர்க்கல்ல. சோழர்கள் கந்தலாய் பகுதியில் உருவாக்கின கோவில்கள் அவன், அதுக்கும் பௌத்த ஆலயங்களுக்கு எப்படி அவன் தானங்கள் அவன் மேற்கொண்டானோ அதே போல என்ன செஞ்சவன் சொன்னா, அவன் இந்து ஆலயங்களுக்கும் நன்கொடை வழங்கினான். இந்து ஆலயங்களுக்கும் என்ன செஞ்சவன்? அவன் நன்கொடை வழங்கினதாக சொல்லப்படுகிறது. அப்ப இப்படியான அப்ப சரி, இபின் இன்னொரு உதாரணம் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. இந்த இபின் பதூதா மற்றது சுலைமான் போன்றவர்கள் வந்தாங்களா இலங்கை? என்னது வந்தாங்க? திருநெல்வேலி பாதமலையை தரிசிக்கிறதுக்கு. அப்ப அவர்கள் இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவர்கள், வேற நாட்டவர்கள். இப்ப இபின் பௌதா மொரோக்கோ நாட்டவர். இப்ப அவங்க வரக்குள்ள இந்த பௌத்த மக்கள், இப்ப வரலாற்றாளன் படிக்கிறான், அத அவங்க வரக்குள்ள நீங்க இஸ்லாமியர்கள் வரப்போடா, சிவனொளி பாதா, நீங்க எங்கட நாடு, நீங்க வேற மதம் அப்படி சொல்லக்கூடிய மக்களாக அன்றைய மக்கள் வாழ்ந்தாங்களா இலங்கையில்? இல்ல 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 சார்.
அப்ப இதெல்லாம் படிக்கிற ஒருத்தனுக்கிட்ட வேற மதங்கள் மீது வேற சமயங்கள் மீது ஒரு ஒரு காழ்ப்புணர்வு கொண்டு வருமா? அப்படி ஒரு அது சான்ஸ் இருக்கு அப்படி வர்றதுக்கு. ம் ம் இல்ல இருக்காது. சார் இல்ல சார் நிச்சயம் என்ன செய்யாது? நிச்சயம் என்ன செய்யாதுமா? அப்படி ஒரு இது ஒன்று என்ன செய்யாது? நிச்சயமா வராது. அப்ப இப்ப எங்கட மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ரைட். இப்படி ஒரு சரி இலங்கட தேசிய சுதந்திரத்துக்கு பாடுபட்டாக்கள் வெறும் மனாகரிக தர்மபால ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட் மீகட்டுவதை குணானந்தர் அப்படிதானா? வேற ஆக்கள் இல்லையா? வேற ஆக்கள் இல்லையா? இருக்காங்க சார் இருக்காங்க. சொல்லுங்க டிபி சொல்லுங்க. ஆயா ஈர அறிஞர் முஸ்லிம் சித்திலப்பை தமிழ் கூட பேர் ஈர ஒராபி பாஷா அருணகிரிநாதர் சார் பொன்னம்பலம் ராமநாதன் அருணாச்சலம் அகல்வெளி நீங்க இந்த வீடியோ சென்ன அகல்வெளி ஓ ஷேர் ஆகி அந்த வீடியோ சிம்மர் வீடியோ ஷேர் ஆகியா? ஓ சார் என்ன செய்யறேன்னா மணி அடிக்கிறீங்க கோவில் மணி அடிக்கிறது கோவில் மணி அடிக்கிற இப்ப கோவிலுக்கு போனா அந்த மணியை அடிக்கிறதன் மூலமாக வந்து என்ன செய்யலாம் சார்? அங்க ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. சரி, இப்ப அது நமக்கு தேவையில்லை. அப்ப அவங்களோட தலங்களுக்கு போறதுனால நாம வந்து என்ன நம்மட மதத்துல இருந்து விலகுறோம் என்ற அர்த்தமும் இல்லை. அப்ப அங்க போகக்கூட இப்ப கால் இப்ப நான் இப்போ இது பாருங்க காலில் வந்து எனக்கு பாதணி இது நான் இதோட போடல ஷூவோட போடல. இப்ப நான் ஒரு வரலாற்றாளன் தார் என்ன செய்வான்டா ஏனைய சமயங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பான். இணைய சமயங்கள் என்னைவான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இருப்பான் பாருங்க. இப்ப இதை விட சரி அடுத்தது நான் இப்ப எல்லாத்துக்கும் போறேன். நான் வந்து இப்ப அடுத்தது இதுக்கு போயிருக்கிறேன். இதுக்கு ருவான்வெளி சாயாவை விசிட் பண்ணிருக்கேன். நான் ருவான்வெளி சாயாவை சார் அப்படி யாரு சார் சொன்னது விலங்கலமா இன்னொரு வழக்கு செலவுக்கு போகக்கூடாதுன்னு யாரு சொல்லியிருக்காரு இல்ல அது இப்படித்தானே அது ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா இருப்பாங்க. எல்லா சமயங்கள்லயும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கருத்துக்கள் நம்ம இக்னோர் பண்ணணும். சொல்றேன் அப்படியான பதில்களும் வரும். அப்ப நம்ம சிரிச்சுட்டு விட்டுறணும். சரியா? ரைட். இப்ப என்ன ருவான்வெளி சாயை போனேன் இந்து ஆலயங்களுக்கு மட்டும் இல்லை. நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இப்ப ஏனைய சமய தலைவர்களை வந்து இப்ப நீங்க முகநூல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எல்லா சமயங்களையும் இருக்கிறாங்க. என்ன எல்லா சமயங்கள்லையும் அந்த விஷ கருத்தோடையும் இருக்கிறாங்க. ஸோ இப்படியானவர்களால சமூகத்தில் ஒரு பெரிய என்ன சின்னமால் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அவங்களால தான் இந்த சமூகங்கள் மத்தியில் வரலாறு கற்காத ஒருத்தர் நிச்சயமாக ஏனைய சமூகங்களோட நல்லுறவோட அவன் நிச்சயமா செயற்பட மாட்டான். சரியா? தங்கட பண்டைய கால மக்கள் எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க? இப்ப நான் கேட்டது நீங்க மட்டும் சொல்லலே இலங்கட சுதந்திரத்துக்கு பாடுபட்ட இந்து சமயம் சார்ந்தவர்களை சொல்லுங்க. இந்து சமயம் சார் சார்ந்தவர்கள் பொன்னம்பலம் ராமநாதன் கீழஸ்ரீ ஆறுமுக நாவலர் சார் பொன்னம்பலம் அருணாச்சலம் சார் பொன் அருணாச்சலம் சரி இஸ்லாமியர்கள் அப்ப பாடுபடலையா சுதந்திரத்துக்கு? எம்சி டிபி ஜாயா சித்திலப்பை ஒராபி பாஷா அப்ப நாங்க ஹிஸ்டரி ரைட். அப்ப நாங்க ஹிஸ்டரியில சரிமா அப்ப நாங்க ஹிஸ்டரியில இதைத்தான் படிக்கிறோம். அப்ப இப்படியான ஒரு படிப்பு இப்படியான விஷயங்களை பத்தி படிக்க கூட அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? ஏனைய மத கலாச்சாரங்களையும் என்ன செய்யும்? என்ன நடக்கும்? ஒரு மதிப்பொண்டு ஏற்படும். மதிப்பொண்டேன் வரலாறு கற்காத ஒருத்தனால நான் கிளியரா சொல்லிக் கொள்றேன். இப்ப அடுத்த போட்டோ எடுத்துக்கிறேன். வேற பார்த்து எப்படி விளங்குது? மௌலை மாறிய விளங்குது. வேற பார்த்தா எப்படி விளங்குது? சரியா? அதனால போய் சொல்றேன் சேர் என்னடா கும்பிடுறாரு என்னடா பிக்கு எல்லாம் கும்பிடுறாரு இவர் சிற்கெல்லாம் அமைச்சிட்டாரா அப்படிலாம் சொல்லே இல்லை. அப்ப அப்படி இல்லை. அப்ப அது ஏனைய மதங்கள் மீதும் நாங்க வைக்கிற வேண்டிய ஒரு இது ஒன்று வந்து சரியா? ரைட். அதை வந்து ஒரு சமய தலைவரை வந்து நாங்க என்ன செய்ய மாட்டோம். அதை நாங்க இதா அது எந்த சமய தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆலயங்களுக்கு போகக்குள்ள நீங்க எப்படி போகணும், சமய தலைவரோட எப்படி நீங்க நடந்து கொள்ளணும். அது என்ன தீசிஸ் போன டைம்ல நான் இந்த கலாய்வுக்கு போனேன். வந்து மகுள் மகாபிகாரிக்கு போன போது நான் செய்த அகழ்வுகள் தான் இது வந்து அகழ்வாராய்ச்சியில நான் செய்த போது மேற்கொண்ட விஷயங்கள். ரைட் ரைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொன்று காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்ப அப்ப நம்ம உதாரணம் படி எழுதலாம். மாற்று மத கலாச்சாரங்களை மதித்து நடப்பார் என்று சொல்லக்குள்ள நம்ம நிறைய உதாரணம் காட்டலாம் வரலாற்றில். எப்படி காட்டலாம்? முதலாம் விஜயபாகு போன்ற மன்னர்கள் இந்து ஆலயங்களுக்கு தானம் வழங்கியுள்ளது. சுலைமான் இபின் பதுதா போன்றவர்கள் என்ன செய்தது? அவர்கள் சிவனொளி பாதமலையை தரிசிக்க வந்த போது அவர்களை ஏற்றுக்கொள்ளுற பக்குவம் எங்கட மக்கள்கிட்ட இருந்தமை.
இதே போல வந்து அபேகிரி விகாரையில தமிழ் மொழி பேசின பிக்கு வாழ்ந்திருந்தது. இதே போல அம்பாறையில் கிடைச்ச கல்வெட்டுல தமிழர் ஒருவரோட திருமணமாகி இருந்த பௌத்த பெண். இவ்வாறான வரலாறுகளை ஒருவன் கற்கிற போது அவன் ஏனைய மதங்கள் மீதும் ஏனைய சமயங்கள் மீதும் அவன் ஒரு என்ன செய்வான், அவன் நேசத்தோடு நடந்து கொள்வான். அந்த சமயங்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வராது. இப்ப சொல்லுங்க, இப்படி இப்ப கேள்வி என்ன தற்கால சமூகத்தை உதாரணம் காட்டி தான் விளக்குங்க. ஸோ இவ்வாறான விளிமியங்களை வரலாற்றில் கற்கின்ற போதோ அவன் தற்கால சமூகத்தில் வாழ்கின்ற ஒருவன் ஏனைய சமூகங்களோடையும் அவன் இணைந்து வாழ்வான். யாரும் பிரிஞ்சு வாழ இல்லாது. இது ஒரு இளங்கொரு பல்லின நாடு. இது ஒரு பல்லின நாடு. நமக்கு நாளைக்கு எல்லாருக்கும் எல்லாரும் உதவியும் தேவைப்படும். சரியா? எல்லாருக்கும் எல்லாரும் உதவியும் தேவைப்படும். நான் படித்தது ஒரு இந்து ஆசிரியர்கிட்ட, நான் எந்த உயர்தர வரலாறு படித்தது ஒரு இந்து ஆசிரியர்கிட்ட. இப்போ என்கிட்ட இந்து பிள்ளைகள் படிக்குது, நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு முஸ்லீம் பிள்ளைகள் படிக்கலாம். அப்போ இந்த இந்த இதில் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால், நம்ம ஏனைய சமூகங்கள் மீது ஒரு ஒரு காழ்ப்புணர்வு வரப்போறான்டா. இந்த நாட்டில் நான் ஓப்பனாக நிறைய விஷயம் கதைக்க விரும்பல. இந்த நாட்டில் நிறைய சமயங்கள் மீதான இனங்கள் மீதான கட்டவிழ்ப்புகள் இடம்பெற்றிருக்குது. சமய ரீதியிலான சில வன்முறைகள் நடந்திருக்குது. ஸோ அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க பாடசாலை காலங்களில் வரலாறு பாடம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறமாங்க, அவங்க வந்து கற்றிருக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக குறைவு என்று தான் நான் சொல்லுவேன். சரி, அப்போ வரலாறு படிக்கிற பிள்ளைகள் ஏன் வரலாறு படிக்கிற வந்து நீ ஐடிஐ படியன் பயோ படிக்கிறேன்னு சொன்னால், இந்த நாட்டின் அமைதிக்கும் இந்த நாட்டினுடைய ஒரு சமூக ஒற்றுமைக்கும் கட்டாயம் தேவைப்படுற பாடம். ஏன் கவர்மெண்ட் வரலாறு படத்தை இங்கிலீஷ் பாடம், மெட்ஸ் பாடம், சயின்ஸ் பாடம் அதோட கட்டாய பாடமா ஏன் ஹிஸ்டரியை வச்சிருக்கிறான்? ஹிஸ்டரி படிக்கிற ஒருத்தன் தான் என்ன செய்வான், ஒரு நாட்டுக்கு முன்னுதாரணமா மீப்பான், ஒற்றுமையா நான் சொல்லு பாவம். ஹிஸ்டோரியன் ஒருத்தனால ஒரு நாட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஹிஸ்டோரியன் ஒருத்தனால ஒரு நாளும் சமூகத்துக்கு பிரச்சனை இல்லை. அவன் பிரிந்து வாழ மாட்டான். ஏன்னா அவன் பிரிந்து வாழ்றதுக்கு நினைக்க மாட்டான். இந்த நாட்டுக்கு வந்த ஆரியர்கள் கூட்டாகத்தான் வாழ்ந்தாங்க. நதிக்கரைகள் அண்டி அவர்கள் கூட்டாகத்தான் வாழ்ந்தாங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு வாழல. ஏன், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் கூட சிறு சிறு குழுக்களாத்தான் வாழ்ந்தான். பாகியன்களையில 9 மனித எலும்பு கூடு, கித்துல்களை வெளியில 12 எலும்பு கூடு, பலன்பதி பிள்ளை செய்யல 30 எலும்பு கூடு. இதுல என்ன விளங்குது உங்களுக்கு? எங்கேயாவது ஒரு எலும்பு கூடு 2 எலும்பு கூடு கிடைச்சிருக்கா? கிடைச்சதெல்லாம் குழு. அப்ப இந்த நாட்டில வாழ்ந்த ஆதி மனிதன் என்ன செஞ்சிருக்கிறான் மகள், சிறு சிறு குழுக்களாத்தான் வாழ்ந்தான். அப்ப ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இன்னைக்கு சண்டை தாத்தாக்கும் தங்கச்சிக்கும் இடையில, அக்காவுக்கும் தங்கச்சி என்னென்று பிரச்சனை, தாத்தா கறி மீன் கறி ஆக்கினான் கொடுக்கலையா தங்கச்சி கறி. அதனால அந்த வீட்டை 2ஆ பிரிச்சு அந்த முன்பு திறந்து விட்ட வீடு இப்ப சிமெண்ட் எல்லாம் பூசி முந்தி போகலாம் வரலாம், இப்படி இப்படி இடப்ப கடவுள் ஒன்று இருக்குது. இப்ப சுவர் எல்லாம் எழுப்பிக்க அந்த கேட் இல்லை. அப்போ ஏறடி விசாரிச்ச போது மீன் கறி ஆக்கின கொடுக்கலையா அவளுக்கு, அதனால அவள் சுவரை ஒழிப்பிட்டார். சரி சார் அப்படியா? நீங்க தானி அப்படி இல்லையே, நீங்க தானி வந்திருக்கீங்க, தானி வந்திருக்கியா கிளாஸுக்கு? நீங்க உங்களுக்கு தாத்தாரிக்கா, தானிக்கு தாத்தாரிக்கா, தாத்தாரிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்டிரிக்கா? அண்டி 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 என்ன சின்னம்மா சாட்சிரிக்கா? சாட்சிரிக்கா ரைட் ஓகே. நீங்களா அந்த வட்லாமம் போட்ட புள்ள ஸ்டேட்டஸ்ல அண்டு 27 பிச்காரர் 6 வட்லாமம் போட்ட சொல்லுங்க. நானும் மிச்ச காலமா வலை வீசி தேடி கொண்டிருக்கிறேன், பறந்து போயிட்டு. ரைட் ஓகே, ரைட் ஓகே. ஃப்ரெஞ்ச் இல்லை வட்லாபம், நாம சாப்பிட வட்லாபம். ரைட் ஓகே, ரைட் ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட். அப்ப மாற்று மத கலாச்சாரங்களை மதித்து நடப்பாடுங்கிற பாயிண்ட்ஸ் விளங்கிட்டா பிள்ளைகளுக்கு? விளங்கிட்டா சிமர்? விளங்கிட்டாமா? ரைட். இப்ப அடுத்தது என்ன சொன்னா 4வது பாயிண்ட். இதுவரைக்கும் 3 பாயிண்ட் சொல்லி தந்தீங்க, ஒரு 10 பாயிண்ட் படிச்சா காணும். 4வது பாயிண்ட் என்ன சொன்னா, இறந்த காலத்தை கற்பதால் நிகழ்காலத்தை. நீங்க நோட்ஸ் ஒன்றும் எழுத வேணாம், நான் இப்ப கிளாஸ் முடிய குரூப்ல நோட்ஸ் அப்டேட் பண்ணுவேன், நீங்க பார்த்துலே கொள்ளுங்க. சரியா? நான் விளங்கப்படுத்துறேன். நான் உங்களுக்கு இறந்த காலத்தை கற்பதால் நிகழ்காலத்தை விளங்கிக் கொண்டு எதிர்கால வாழ்வை வளமாக்கலாம். இது ஒரு நன்மை. இறந்த காலத்தை படிக்கிறதால பிரசன்ட் நிகழ்காலத்தை விளங்கி பாஸ்ட் ஃபியூச்சர் எதிர்காலத்தை கட்டியெழுப்பலாம். இந்த கருத்தை சொன்ன உடனே எந்த அறிஞன் ஞாபகத்துக்கு வரா? யாரு சொல்றா?
இஎச் கார் எழுதின 2 வரலாற்று நூல், வரலாறு பத்தி 2 நூல் எழுதின யாரு சொல்லணும்? டக்குனு வந்து பாப்போம். What is history? வரலாறு What என்றால் is history? வரலாற்றின் வரைவி. வரலாற்றுக்கு வரலாறு ஒரு என்றால் வரைவில ஆ, வரலாறு வரைவியல். வரலாறு என்றால் என்ன? வாட் இஸ் ஹிஸ்டரி உண்டு, இன்னொன்று வரலாற்று வரைவியல். பாஸ்பவருக்கு வந்து யாருப்பா இந்த வரலாற்று ஆசிரியர்களும் அவங்களோட நூல்களும் எனக்கு அவ்வளவும் பாடம் சிறன்றாங்க, நான் அவ்வளவும் பாடமாகிறேன்னு சொல்றாரு. யாரு? ரெனிவான் ஹென்ரைஸ்? எனக்கு எனக்கு பார்க்காம சொல்லியலும் என்றார். எனக்கு அந்த வரலாற்று அறிஞர்களுடைய நூல்கள் எனக்கு பார்க்காம சொல்லியலும். யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லை பாத்தீங்களா? வரலாற்று ஆசிரியரும் அவனோட நூல்களும் பாடமாகல. நீங்க அப்ப அதுல ஒரு எத்தனை இருக்காது, எத்தனை பேர் இருக்குது? ஒரு 5-6 தானே இருக்குது. எத்தனை 10க்குள்ளானே நாடுகளும் வரலாற்று ஆசிரியர் நாடுகளும் பாடமாக்கி எடுத்தாச்சா? ஓம் சார். பார்க்காம சொல்லுவியா? அகல்வழி பார்க்காம சொல்லுவியா? நோட்ஸ் பார்க்காம சொல்லுவியா? அறிஞர்களை சொன்னா நீ அறிஞர்களை சொன்னா நீ நூலை சொல்லுவியா பார்க்காம? நோட்ஸ் பார்க்காம தாய்நாடு விலங்கல நூலில தாய்நாடு. அறிஞர்கள் நாடுகளா? ஓ, நூல் பாடமாகலையே. அறிஞர் யாருக்கு ஏலும்? நீங்க அறிஞரை சொல்லுங்க, நான் நூல் சொல்லுவேன் சார் என்ற பெட் பண்றார். பாப் எனிவான் நோபல் ஜீனியஸ்? யாரும் இல்லையா? ஒருத்தரும் இல்லை. நான் அறிஞரை சொல்லுவேன், நீங்க நூலை சொல்லணும். ஆனா நான் பார்க்க சொல்றேன். யாரு பேர் என்ன? யார்? ரிதர்ஷாவா? ரிதர்ஷா சார். ரைட், ரிதர்ஷா. அப்ப நான் அறிஞரை சொல்லி நூலை சொல்லுவியா? ஓம் சார். நான் அறிஞர் சொல்லுவேன், நீ நூல் சொல்லுவியா? ஓம் சார். அப்ப நீ சொல்லுவா. அப்ப நான் சொல்றேன். நம்ம ஓம் சார். ரைட் ரைட். ஜிஎம் திரவிலியன். ஓம். சரி, ஜிஎம் திரவிலியன். ஆங்கில சமூக வரலாறு. ஆங்கில சமூக வரலாறு. ரைட். ஆர்ஜி கொலிங்வுட். தி இடல் ஆஃப் ஹிஸ்டரி. இடல் இல்லமால் ஐடியா ஆஃப் என்ன? த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி, அப்படித்தானே? ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி அம்மால் ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி. ரைட். அடுத்து ஆக்டன் பிரபு சுல்லாப். ஆக்டன் பிரபு சுல்லாப் நூலு. சுதந்திரத்தின் வரலாறு. ஹெரோடோடஸ். விலங்குகள். ஹெரோடோரஸ். சுதந்திரத்தின் வரலாறு. ஹெரோடோரஸ் மால் ஹெரோடோரஸ். கிரேக்க பாரசீக புத்தம். லிவி. ரோம வரலாறு. ஆர்னோல்ட் டொயின்பி. வரலாற்றை படித்தல். வரலாற்றை படித்தல். ரிச்சர்ட் ஜே எவன்ஸ். ரோமன் வரலாறு. வரலாற்றின் பாதுகாப்பு. டக்குன்னு சொல்லணும். நீங்க சொல்ற வேகம் காணா. அப்ப நீங்க இன்னும் பாடமாக்கி எடுக்கல. முதலாந்தவனு இப்படி செய்ய போறீங்க. அறிஞர் நூல் தெரியாம இப்படி செய்ய போறீங்க. எக்ஸ்பைனர்களுக்கு மெச் பண்ற வரும். எக்ஸ்பைனர்களுக்கு மெச் பண்றது வரும். இப்ப நீங்க என்ன செய்யலன்னு சொன்னா படிக்கல. பாத்தீங்களா? படிக்கல. ரைட் ரைட். ஓ நீங்க once more கேளுங்க, நான் சொல்றேன். ரைட். இப்ப இல்ல அறிஞர் நூல்களும் தாய்நாடு. பார்க்காம சொல்லணும். நோட்ஸ் பார்க்காம சொல்லணும். மேலுமா ஓகே சார். டக்குன்னு சொல்லணும். நின்று சொல்ல போறா. தாய்நாடா நூல்களா கேட்க போறீங்க? நீ உனக்கு எது பாடம்? நீ எதை பாடமாக்கி எடுத்திருக்கா? உங்களோட சாய்ஸ் நீங்க கேளுங்க. சரி ரைட். நான் நூல்களை கேட்கிறேன். நூல்கள் தான் எக்ஸாமுக்கு வருது. நூல்களை கேட்குவோம். சார். டக்குன்னு சொல்லணுமா? ரைட். இஎச் கார். வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்ன? அகல்வழி சொல்லட்டும். மத்தாக்கள் சைலண்ட் அறிங்க. அகல்வழி மட்டும் சொல்லட்டும். இஎச் கார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இஎச் கார். வரலாறு என்றால் என்ன? வரலாற்று வரைவியல். ஜிஎம் திரவிலியன்.
ஆங்கில சமூக வரலாறு. ஒக்டன் பிரபு, சுதந்திரத்தின் வரலாறு. அரிஸ்டோட்டில், விலங்குகளின் தேடல். இன்னொன்று அரசியல் என்ற ஒரு புத்தகம். சரி. 2ஆம் உலகப் போர் நூல் எழுதினார். தெரியலே. 2ஆம் உலகப் போர் என்ன நூல் எழுதினவரார்? வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கணும். வின்ஸ்டன் சேட். சரி. த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி இந்த நூல் எழுதினவரார்? ஆர்ஜே காலிங்வுட். ரைட். சரி சரி. ஓகே ஓகே. போதும் போதும் கெட்டிக்க. ஓகே சரி. மத்தாக்களும் பாடமாகி கொடுங்க. ரைட். போதும் போதும்மா, லவலம் போதும். மத்தாக்களும் பாடமாகி கொடுங்க பிள்ளைகள். என்ன சொன்னா எக்ஸாமுக்கு வருதா அந்த நூல்கள் அறிஞர்கள் வார எக்ஸாமுக்கு மெச் பண்ண சொல்லுவான். ரைட். அப்ப என்ன சொல்ல வாரன்னு சொன்னா இந்த இறந்த காலத்தை கற்பதனூடாக நிகழ்காலத்தை விளங்கி கொண்டு எதிர்கால வாழ்வை சிறப்பாக்கலாம். உண்மையது ஒரு நன்மை வரலாறு படிக்கிறதுல. உதாரணமா இறந்த கால மனித செயற்பாடுகளை படிச்சா எங்கட பாஸ்டா படிச்சா எப்படி பிரசண்ட விளங்குறன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதை எப்படி பாஸ்டா படிச்சா பிரசண்ட விளங்குற? பாஸ்ட்ல தான் நாங்க சக்சஸும் ஆயிருப்போம், பாஸ்ட்ல தான் நாங்க சில நேரங்கள்ல மைனஸாகவும் சில வீழ்ச்சிகளையும் சந்திச்சிருப்போம், சில வெற்றிகளும் அடைந்திருப்போம், தோல்விகளும் அடைந்திருப்போம் எங்கட சமுதாயம். உதாரணமாக எங்கட பண்டைய அனுராதபுர கால சமுதாயத்தை எடுத்தோம்னா அவங்க விவசாய முறைகள் எல்லாம் பெஸ்ட், இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு முறையை தான் கையாண்டாங்க. பசலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டெரு மாட்டெரு கூட்டெருவா இருந்தது. நிலத்தை பண்படுத்துறது முதல் அறுவடை வரைக்கும் விலங்குகள் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா மெஷினை தான் பயன்படுத்துறோம். நிலம் மாசு அடையுது. யூரியா, அமோனியா, சல்பேட்டு இதெல்லாம் கெமிக்கல். இன்னைக்கு காபட் முறையில தான் நிறைய தாவரங்கள் எல்லாம் இன்னைக்கு கேரட் எடுத்தோம்னா அது காபட் முறை. இன்னைக்கு சாப்பிடுறதே பெரிய பயமா கிடப்பா. 30 நாள் குஞ்சு பெரிசாய் பயிரா கூடிய மாறு. சரியா? அவ அன்றைய உணவு பழக்க வழக்கங்கள் தெரியுமா பிள்ளைகள்? இந்த அவங்களோட உணவு பழக்க வழக்கம் நீங்க பண்டைய அந்த வரலாற்று அறிவுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10ஆம் ஆண்டுல என முன்னோர்கள்ல அல் எனும் அரிசியில வடித்தெடுக்கப்பட்ட சோறு என்ன அல்ல அரிசி. இதை விட மயிலிறைச்சி இதுதான் அன்றைய கால பிரபுக்கள்ல சமுதாயத்துல வாழ்ந்த பிரபுக்கள்ல விருப்பத்துக்குரிய உணவு. எள்ளூருண்டை படிக்கலையா? எள்ளூருண்டை. இதை விட வந்து என்ன நிறைய இருக்கு. அத்சுனு என்ன சிறகவரை என்ன கரியாக்குள்ள பல வகையான நறுமண பொருட்களை போட்டிக்கிறாங்க. நிறைய இருக்கு வந்து. இப்ப அன்றைய விவசாய முறைகள் சூழலுக்கு பாதிப்பு இல்லாம நாங்க இங்க நோக்க வேண்டியது எங்களோட இறந்த காலத்துல அன்றைய விவசாய முறைகளால சூழலுக்கு பாதிப்பு இல்லை, இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தான். சரியா? அன்றைய மன்னர்கள் விதிச்ச சட்டங்கள் எல்லாம் பார்த்தா இயற்கையோடு ஒன்றிணைந்த சட்டங்கள். பாவம் சொல்லுங்க, மரங்களை வெட்டாத, காட்டு மரங்களை வெட்டாது. யாரு? காட்டு மரம். மூன்றாம் உதயன் காட்டு மரங்களை வெட்டாது. சரி, உயர்நிலங்கள் இருக்கிற மரங்களை வெட்ட போற என்ன மண் சரிவு வரும்? அப்படி 4ஆம் மஹிந்தன். 4ஆம் மஹிந்தன் அப்படியா? ரைட். அப்ப 4ஆம் சரி, இந்த 5ஆம் காசி அப்படின்னு ஒண்ணு சட்டம், சூழல் சம்பந்தமான சட்டம். மரஞ்செடி கொடிகளை முகாமைத்துவம் செய்தல். ரைட். ஓகே. அப்ப இதெல்லாம் தெரியணும். அப்ப எங்கட கடந்த கால படிச்சா எங்கட தவறுகள் இருக்கும். இப்ப பிரான்ஸ்ல ஏன் பெரிய ஒரு புரட்சி ஒன்று வெடிச்சது? அந்த மன்னன் ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி செய்திருக்கிறார். வரி எல்லாம் கூட அவன் ஆடம்பர செலவுகளுக்காக வேறு சேல்ஸ் மாளிகையில் அவன் உல்லாசமா வாழ்றதுக்கு மக்கள்கிட்ட டெல்லி கெபல் என்ன டெல்லி கெபல் கெபிடேஷன் இப்படியான வரிகளை போட்டிருக்கிறான். அப்ப இத இன்றைய ஆட்சியாளர் படிக்கிறோம். இந்த பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி எல்லாம் ஒருவன் படிச்சிருந்திருக்க. இப்ப பாருங்க, இலங்கையில் ஒருத்தர் படிச்சிருந்திருக்க, அரகலை வந்திருக்க. ஞாபகம் இருக்கா? ஒரு ஆட்சியாளர் அடிச்சு விரசினோம். சார் அதை பத்தி பேச தேவையில்ல சார். கவலையாயிக்கு விடுங்க. சப்ஜெக்ட் விடுங்க. ஓகே. அப்ப நான் ஏன் சொல்றேன் சார் அந்த உதாரணத்தை, இந்த ஆட்சியாளர்களால மக்கள் கடுமையா இப்ப கடந்த காலத்துல நம்ம பேரெல்லாம் சொல்லி கதைக்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலத்துல வந்த சில ஆட்சியாளர்களால நாங்க கடுமையா கஷ்டப்படுகிறோம். பெட்ரோலுக்கு ஒரு லைன்ல எல்லாம் நின்றுக்கிறோம். சரியா?
இப்ப இவர்கள் இந்த 16ஆம் லூயி 2ஆம் நிக்கலஸ் ரஷ்யாவில் இவர்கள பத்தி படிச்சிருந்திருக்க ரைட். இவங்களோட ஆட்சியால் அந்த மக்கள் பட்ட கஷ்டம், பெரிய புரட்சி வெடிச்சது. ஸோ இதெல்லாம் படிக்கிற ஒருத்தனால ஆட்சியாளர்கள் இதெல்லாம் படிக்க கூட அந்த ஆட்சியாளர் தவறு விடுவாங்களா? அப்படி தவறு விடுறது சான்ஸ் இருக்கா? வாய்ப்புகள் குறைவு. தவறு வாய்ப்பு இருக்காது. குறைவு. ரைட். இப்படி நடந்திருக்கு, நம்மட ஆட்சி இப்படி போறான்னா நம்ம ஒரு ஒழுங்கான ஆட்சி யோசிச்சிருப்பான். ஆனா இவன் வரலாறு பற்றிய ஒரு அறிவு இல்லாதனால கடந்த காலத்துல கொடுங்கோல் ஆட்சி எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் புரட்சிகளும் படித்தது. ரூசோ சொன்னான், எங்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாகுமோ அங்கெல்லாம் தீர்வுகளும் கிடைக்கும் என்று சொன்னான் ரூசோ. சரியா? அப்படி உலகத்துல பல இடங்கள்ல புரட்சி படிச்சது. இலங்கையிலையும் பெரிய புரட்சி நடந்தது உண்மையா. சரியா? மக்கள் சேர்ந்து ஒரு ஆட்சியான துரத்தி அடைச்சிட்டாங்க. எந்த நாட்டு இருக்கான்னு தெரியாது எனக்கு. சரியா? அப்ப நாங்க தெரியுமா சிவருக்கு ரொட்டியோடு 10 ரூபா நீங்க வாங்கிறீல்ல, ரொட்டி 10 ரூபா, 100 ரூபா காசு கொடுத்தா 10 ரொட்டியும் சம்பளம் தந்து கறியும் தருவான், மீன் கறி. இப்ப கொடுத்து தருவானா? நாங்க ஸ்கூல் லைஃப்ல அப்படி தான் அப்படி. இப்ப 100 ரூபா காசு கொடுத்து 10 ரொட்டியும் கறியும் தான் தருவானா? சார், அதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் மட்டும் காரணம் இல்லை, இது கொரோனாவும் ஒரு காரணமே சார். கொரோனா இதுல இருந்து விளங்குது. நீங்க ஆட்சி என்னதான் செய்ய கொரோனால. சரி கொரோனா முடிஞ்ச பிறகும் நிறைய பிரச்சனைகள் வந்துமான். சரி, அதை நம்ம போவதில்ல. வரலாறுகள் படிக்கிறதுனால இறந்த கால தவறுகளை நிகழ்காலத்துல சரிப்படுத்தி அரசியல் என்ன தவறு, பொருளாதாரத்தில் என்ன மிஸ்டேக். இப்போ வசமன் எல்லாம் பார்த்தோம்னா பெஸ்டான பொருளாதார நிறுவனம் என்ன செஞ்சா தெரியுமா? இந்தியாவோட இந்த கிருஷ்ணா நதியில பஞ்சம், அந்த நதி பத்தி போய் அங்க அரிசிக்கு டிமாண்ட். அரிசி, அந்த மக்களுக்கு அரிசி போகணும் சாப்பாடுக்கு. என்ன செஞ்சான் வசமன்னன் கெட்டிக்கார்? என்ன செஞ்சான்? பாரிய குளங்கள் அமைச்சான். பாரிய குளங்கள் அமைச்சு அங்க ஏற்பட்ட கேள்வி, அரிசிக்கு கேள்வி. அப்ப நம்ம நாட்டு நெல் உற்பத்தி அரிச்சா டிமாண்ட் தானே, நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பெருக்கலாம். இதான் ஒரு ஆட்சியாளன் சிந்திக்கணும். இப்படி சிந்திக்கிறாங்களா? எப்படி பாக்கெட்ல போறோம்னு சிந்திக்கிறாங்க இண்டியவர்கள் எல்லாம். சரியா? அப்ப இறந்த காலத்தை படிச்சா நிகழ்காலத்தை விளங்கி எங்களோட எதிர்கால வாழ்வை சிறப்பாக்கலாம் நீங்க சொல்லுங்க. இதுக்கு EH கருத்து நல்ல உதாரணமாக அதையும் சொல்லி நீங்க நல்ல உதாரணம் கொடுங்க. பண்டைய கால விவசாய முறைகளை கற்று நிகழ்காலத்தில் விளங்கி கொண்டு அதை நாங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம் தானே. கெமிக்கல் நிறைய புது புது நோயெல்லாம் வருது காபட் முறையில் தயாரிக்கிறதுகளால. ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம இயற்கை உரங்கள் அதிகம் பயன்படுத்தலாம். என்ன ரீசைக்கிள், ரிடியூஸ் அப்படியான அந்த 3R நுட்பங்கள் இருக்குது. அந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட உணவு, எங்களோட பாடி ஆரோக்கியம், எல்லாருக்கும் நோய் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சுகர் என்னுவாங்க, கூடுதலா கேஸ்டிக் என்னுவாங்க. கேஸ்டிக் கேள்விப்பட்டீங்களா? கேஸ்டிக் இதுல எத்தனை பேர் கேஸ்டிக் இருக்க தெரியாது? இருக்காடா கேஸ்டிக்? யாருக்கா மேஜர் யாருக்கா கேஸ்டிக் இருக்கா? பாத்துறதுக்கு இல்ல இல்ல என்ன நாம என்ன சாப்பிடுறோம்? ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பீட்சா, பர்கர். பழைய என்ன கடைக்கு போனா நீ நினைக்கிறது புது என்ன ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறது ஒரு மாதம் என்னது, ஒரு மாசம் அடிக்கிற என்ன ஆனது, அதான் திருப்பி அடிச்சு தாரு அதெல்லாம் வடைய பொரிப்பான், அதெல்லாம் ரோல்ஸையும் பொரிப்பான், அதெல்லாம் கறியும் ஆக்குவான். இப்ப இந்த எங்கட பண்டைய கால அன்றாபுரம், புலனறுவ, கண்டி மக்கள் எல்லாம் தெரியுமா தன்னுறைவு. அவங்க எல்லாத்துக்கும் மார்க்கெட்டுக்கு ஓடுறதில்ல. அவங்களுக்கு ஒரு வெண்டிக்காய் எதவையா, அவங்களுக்கு புடலங்காய் வேணுமா வீட்டுலாம் செஞ்சாங்க, வாழைக்காய் வேணுமா வீட்டுலாம் செஞ்சாங்க, கொச்சிக்காய் எல்லாம் அவங்க செஞ்சாங்க. சேனையா இதா இன்னொருத்தன்ல தங்கி வாழ்ற முறை எங்கள்கிட்ட வேற இல்லை. பிரிட்டிஷ் ஆட்சி வரைக்கும் அது இருந்த அவன் தான் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டான். என்ன அவன் வாழ்வாதாரத்தை கைவிட்டு பெருந்தோட்டத்துறை அவன் டெவலப் பண்ண போது இதை சரி. அப்ப இப்ப இந்த பாயிண்ட் சொல்லிக்கிட்டான், இறந்த காலத்தை படிக்கிறதால அதை தவறுகளை விளங்கி நிகழ்காலத்தை சரிப்படுத்தி எதிர்கால வாழ்வை சிறப்பாக்கலாம். விளங்கிட்டான் இந்த விஷயம்? ரைட். அப்ப 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தது. இன்னைக்கு 5வது பாயிண்ட்ஸ் என்ன மகள்? பண்டைய தொழில்நுட்பம் பற்றி அறியலாம். தொல்லிவேலல் பண்டைய எங்கட முன்னோர்களுடைய தொழில்நுட்ப சாதனைகள் அறிந்து கொள்றதுக்கு வரலாறு உதவுது. இது ஒரு நன்மை. சொல்லுங்க அப்பம், எங்கட முன்னோர்கள் என்னென்ன தொழிற்பொருதியில் என்னென்ன சாதனைகள் கொண்டது? முதலாவது யானை விளக்கு. இப்ப நீங்க புலனறைவு போறீங்க, அது தடிகம யானை விளக்கு புலனறுவை கால இது உண்டு. நீங்க அனுராபுர காலத்துல இருந்து வாங்க, நீலங்கட பெஸ்ட் பீரியட். அனுராதபுர காலம் என்ன போல? சிகிரியாட அந்த நீர்ப்பூங்கா. சிகிரியாட நீர்ப்பூங்கா ஒரு பெஸ்டான நீர் தொழில்நுட்பத்துக்கு உதாரணம். என்ன அந்த பூம்புடல் தொழில்நுட்பம், என்ன துளையிடப்பட்ட
ரைட் ஓகே வேற ருவன்வெளி சாய அத்திவாரம் ருவான் பேரி சாத்தி வாரம் வெரி குட் மால் இதை இப்படி சொல்லு அப்ப இந்த குளம் ஒன்றை வச்சுக்கொண்டு சொல்லுங்க கலிங்கல் தொட்டி ஆசியாவுக்கு யாரு சொல்லி கொடுத்த இலங்கையர்கள் நான் சொன்ன ஃபுல்லா இருக்கு சிவர் நான் ஃபுல்லா இருக்குது எனக்கு ஆசியாவுக்கு ஜப்பான்காரனுக்கு சைனாக்காரனுக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம் என்ன ரோமம் எல்லாம் சிலுக்குது நம்மளால் அப்படி அப்படிப்பட்ட பெருமையான நாடு நாங்க சரியா அதாவது கலிங்கல் தொட்டின்றது என்னன்னா அது உள்ளுக்கு ஒரு பம்பி மாதிரி வச்சிருக்கிறான் இப்ப பாரிய கொள்ளளவோடு இருக்கிற அந்த மின்னேரியா பராக்கிரம சமுத்திரம் புரிய ஒரு கொள்ளளவுடா அந்த நீரை நம்ம மடைக்கதவு ஊடாக திறந்து விடக்குள்ள அது அள்ளி விழுந்துட்டு போகும் பெரிய ஒரு கொள்ளளவுடைய நீர் இல்லையா அப்ப அந்த நீர் அமுக்கத்தை குறைச்சித்தான் அந்த ப்ரெஷரை குறைச்சி விளையிட்டணும் ஸோ அதுக்கு அவன் அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு வச்ச ஒரு உறுப்பு என்ன உறுப்பு அமுக்கத்தை கலிங்கல் தொட்டி கலிங்கல் தொட்டி அப்ப அது உண்மையில ஆச்சரியம் அது நம்ம தான் சொல்லி கொடுத்தோம் தண்ணீர் விளக்கு அதெல்லாம் இருக்கு வந்தனே சரியா தண்ணீர் விளக்கு 4ஆம் மகிந்த மன்னன் வெசகிரிய கல்வெட்டுல எல்லாம் சொல்லப்படுது அது தண்ணீர் விளக்கு சரியா அந்த கலிங்கல் தொட்டியோட இணைஞ்ச ஒரு உறுப்பு தான் அது அப்ப எங்கட முன்னோர்கள் குளம் ஒன்று அமைக்கக்குள்ள குளக்கட்டு அலை தாங்கி உள்வான் கதவு வெளிவான் கதவு மடைக்கதவு என்ன சுருங்க இப்படி நிறைய விஷயம் இதெல்லாம் எங்கட தாதுசேன மன்னண்ட கலாவாவி சரி ஜெயகங்கை கால்வாய் இந்த ஜெயகங்கை கால்வாய் என்ன தொழில்நுட்பத்தில் அமைச்சிருக்கிறான் அவன் மென்சாய்வு தொழில்நுட்பம் மென்சாய்வு தொழில்நுட்பம் என்னமா வெரி குட் மென்சாய்வு தெரியுமா மென்சாய்வு மெட்ஸ்ல படிச்சாடா மென்சாய்வு பத்தி மெட் சயின்ஸ்ல மென்சாய்வு அதானே மென்சாய்வு ஏன் மென்சாய்வு கொண்டாந்தாப்பா ஏன் தாது செய்யறன் அந்த கால்வாய்க்கு மென்சாய்வை கொண்டாந்தான் ஒரு மைலுக்கு 95 மில்லிமீட்டர் மென்சாய்வா போகுது அது ஒரு மைல் போகுது 95 மில்லிமீட்டர் மென்சாய்வா போகுது அது ஏன் என்ன ரீசன் ஏன் தெரியுமா கால்வாய் கூடாக நீர் விவசாய நிலங்களுக்கு குளத்தில் இருக்கிற தண்ணிய விவசாய நிலம் கொண்டு போற சாமான் தான் இந்த கால்வாய் அப்படி கொண்டு போகல அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த அந்த வேகமா தானே போகும் தண்ணி போகல கால்வாயோடாக அந்த இருவாட்டி மண்ணை மல்லிக்கிட்டு போகுது இருவாட்டி மண் அள்ளி கொண்டு போனா உலர் வலயத்துல அது நல்ல விவசாயத்து அந்த இருவாட்டி மண் கொண்டு போகல அப்ப அந்த மண் கழுவு தன்மையை குறைக்கணும் கால்வாய் ஊடாக நீர் வேகமாக செல்லுகிற போது அந்த நீரோட்ட வேகத்தை குறைச்சி முக்கியமான இடங்கள் விவசாய நிலங்களை சந்திக்க கூட அந்த நீரோட்டத்தை குறைக்கணும் குறைச்சாதான் மண் கழுவுற தன்மையை குறைக்கலாம் விவசாயத்துக்கு நல்ல அப்ப நாம பைசிக்கல்ல வேகமா போறோம் அப்படியே போன போக்குள்ள வெட்டினோம்டா அடிபடிச்சிச்சு போய் பிரேக் போடக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவாகும் வேகம் ஸ்லோவாகும் அடுத்த பெண்டில் கொஞ்சம் இதாகும் பைக்கில் போகிறோம்டா கொஞ்சம் கீரை உடச்சி தான் ஓடுவோம் என்ன ஏன் அந்த எங்கட அந்த சைன் அடிக்கப்படுற அதாவது வேகத்தை குறைச்சி போறதுக்கு தான் அந்த விஷயங்கள் உள்ள மென்சாய்வு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து தாது செய்யற மன்னன் அந்த இருவாட்டி மண்ணை கால்வாய் ஊடாக நீர் போகக்குள்ள அந்த அப்போ அதை அன்றைக்கே செஞ்சிக்காண்டா அப்போ அது பெரிய ஒரு விஷயம் ஒன்று இன்றைக்கு என்ன ஓகே அன்றைய காலங்களில் அந்த சாய்வுல அமைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அந்த டைம்ல அந்த தொழில்நுட்ப வீரர்கள் இருந்தாங்களான்ற ஒரு ஆதாரம் இருக்குது இப்ப வசவ மன்னன் எவ்வாறான கால்வாய்கள் அமைச்சான் அவனுடைய கால்வாய்கள் சுரங்க வழி கால்வாய் சுரங்க வழி அப்ப வசவண்ட காலத்திலேயே என்னமா சுரங்கம் நிலத்துக்கு கீழால கால்வாய் அமைக்கிற ஒரு தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது புலனர்வ காலத்துக்கு வந்தா நீ சொன்ன அந்த தெடிகம யானை விளக்கு அதுல நீர்நிலையியல் கோட்பாடு பின்பற்றப்பட்டு அதாவது அந்த என்ன முடிஞ்சா வயிற்று குளிக்கிறத என்ன திருப்பி ஃபில் ஆகிற மாதிரி வரப்பட்டிருக்குது அது உங்களுக்கு தெரிய நீர் விஞ்ஞானம் இல்லையா சார் விளங்கலமா அசையா நீர் விஞ்ஞான கோட்பாடு அடிப்படையில் இல்லையா இல்லையா அதான் நீர்நிலையியல் கோட்பாடு அல்லது அசையா விஞ்ஞான கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் சொல்லுங்க சார் எனக்கு கிளாஸ் இருக்கு 8 மணிக்கு நான் லிஃப்ட் ஆகி போயா சார் என்ன பாடம் உங்களுக்கு 8 மணிக்கு தமிழ் பாடம் சார் எந்த பாடம் 7 இருந்து 8 வரை சொன்னதான் அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் ஏன் போடல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் சார் போறேன் நீங்க சொல்லுங்க பாடம் புதிய டைம் டேபிள் போறார்கள் புதிய பாடங்களுக்கு சொல்லுங்க ஹிஸ்டரி பாடத்துல டைம் டேபிள் பத்தி சொல்லுங்க சரியா அது எந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வேற பாடங்கள்ல டைம் டேபிள் மாத்த எப்படின்னு நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன் சரி லீவ் ஆகும் நீங்க லீவ் ஆகுங்க ஓகே ரைட் ஓகே இப்ப பண்டைய தொழில்நுட்பம் சரி
பண்டைய தொழில்நுட்பம் பத்தி அறிஞ்சு கொள்றதுக்கு வரலாறு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனா இருக்குது. வரலாறு நல்ல ஒரு பயனா இருக்குது. பண்டைய தொழில்நுட்பம் பத்தி எங்களுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு நல்ல ஒரு இதா இருக்குது. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, பண்டைய தொழில்நுட்பத்துக்கு போற இன்னொரு விஷயம் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த சரி முன்வரலாற்று காலத்துல எதுவும் தொழில்நுட்பம் இல்லையா எங்கள்கிட்ட பிள்ளைய? முன்வரலாற்று காலத்துல எதுவும் மட்பாண்ட தொழில்நுட்பம் களிமண்ணோட கலரை, மட்பாண்டம், நீரமைப்பு, ரைட் ரைட் வெரி குட். மட்பாண்டம், நிலையான வீடு, களிமண்ணோட மயானம், என்ன இரும்புருக்கு எல்லாம் இருக்குது. அப்ப அது வேற விஷயம். இப்ப 5வது பாயிண்ட் எங்கட பண்டைய சொல்பம் பத்தி அறியலாம். 6வது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, தர்க்க ரீதியான அறிவு வளர்ச்சி அடையும். இப்ப கேள்வி என்னன்னா, அது என்ன சார் தர்க்க ரீதியான அறிவு? தர்க்க ரீதியான அறிவுன்றது மாதிரி என்னண்டா, ஒரு விஷயத்த இன்னொன்னோட ஒப்புட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கறது. உண்மைத்தன்மை அறியணும்னா நம்ம பல விஷயம் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப உதாரணமா சிமரோட ஒரு விஷயத்தை கொண்டு வர சரி அப்படி நடந்துட்டு இப்ப சிமர் சொன்னதுக்கு அவனை நம்பலாம். அப்ப அதை நான் என்ன விசாரிச்சு பார்க்கணும். ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லக்கூட அந்த நிகழ்வு அப்படியே நம்ப மாட்டணும். ஒரு வரலாற்றாளன் அப்படி நம்ப மாட்டான். ரைட், அதை ஆய்வு செய்து பார்ப்பான். இப்போ மகாவம்ச கருத்துக்களை நாங்க அப்படியே நம்புறோம். இன்னைக்கு மகாவம்சம் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையான்றத கல்வெட்டுகள்ல பாக்குறோம் இருக்குதா. இந்த தூபிகள் பத்தி, ருவான்வெளி சாயம், மகாவிகார பத்தி எல்லாம் கதைக்குது. இதெல்லாம் இலங்கையில் இருக்காண்டா இருக்குது. உண்மையா அகழ்வாராய்ச்சிகளின் போது அந்த விகாரைகளை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். மகாவம்சம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையாண்டு பார்த்தா கிரேக்க ரோம நாடுகளோடெல்லாம் நாங்க வியாபாரம் செஞ்ச வேண்டாம். கிரேக்கர மட்பாண்டம் மன்னார்ல கிடைச்சது, மகாதித்தேவுல கிடைச்சது எங்களுக்கு. ரோமர்கள நாணயம் இலங்கை முழுவதும் கிடைச்சதாம்மா. இப்ப ஆட்சியாளர்கள்ல பெயர்கள் பொறிக்கப்பட்ட துட்டகைமுனோட சேனாதிபதிகள்ல பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள்ல அனுராத இந்த தென்பகுதியில சிதுல் பகுதியில வெல எல்லு கொடகந்த சங்கபால விகாரை கல்வெட்டுகள் எல்லாம் நந்திமித்திர புஷ்பதேவ பத்தின தகவல் இருக்குது. இப்ப மகாவம்ச கருத்துக்களை மட்டும் நாங்க படிக்கிறல வரலாறுல, ஒரு இலக்கிய ஆதாரத்தோட தொல்பொருள் ஆதாரத்தை பத்தியும் சேர்த்து படிக்கிறோம். அப்ப உண்மைத்தன்மையை அறிய முற்படுறோம். ஒரு வரலாற்றாளன் ஒரு நிகழ்வுண்டு, கடந்த கால நிகழ்வுண்ட உண்மையை தேடுறான். அப்ப உண்மையை தேடக்கூடவனுக்கு அவன் பல சோர்ஸ பயன்படுத்துறான். வெறும் இலக்கிய ஆதாரங்களை மட்டும் இல்லாம கலாய்வு மேற்கொள்றான். இப்ப நீங்க நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையான்றதுக்கு நான் கோவில்களுக்கு போனேன், விகாரைகளுக்கு போனேன், அங்கிருக்க டேட்டா கலாய்வு மேற்கொண்டு அந்த இருக்கிற சமயத்துல சந்திச்சு கேட்டேன். அதை விசிட் பண்ணி கல்வெட்டு பொறிப்புகள் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். உண்மையான்றது ஏதோ ஒரு இலக்கியம் சொன்னதுக்கு அவனி நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. எங்களுக்கு ஒரு அறிவு உண்டு வேணும். அப்ப பல விஷயங்களை படிக்கக்கூட ஒருவனுக்கு ஒரு ஒரு மொடேட்டான அறிவு வரும். அதான் தர்க்க ரீதியான அறிவு. ஏதாவது பிரிச்சு ரைட் இது உண்மை இது பொய், இதுல எது சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுலயும் இருக்குது, ரைட் இதுல மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குது, மகாம்சம் செல்லாதொண்டு இந்த கல்வெட்டில் இருக்குது, ரைட் என்ன போல அவனுக்கு அந்த அந்த அறிவு தர்க்க ரீதியான அறிவு. அவன் பல மூலாதாரங்களை பயன்படுத்துகிற போதோ அவனுக்கு பல்துறை சார்ந்த அறிவும் பல கோணங்கள்ல சிந்திக்கிற அறிவும் என்ன செய்யப்படும், வளர்ச்சி அடைய போகும். அப்ப பல்வேறு மூலாதாரங்களை பயன்படுத்துகிற போது எங்களுக்கு வருகிற அறிவு தர்க்க ரீதியான அறிவு. ஒரு வரலாற்றாளன் இலக்கிய மூலாதாரத்தை மட்டும் பயன்படுத்தி செல்ல மாட்டான். ஏன் நான் ஃபீல்ட் விசிட் பண்ணினேன் இந்த விகாரைகளுக்கெல்லாம், அதுல சொல்லப்பட்டு இதுல சொல்லப்பட்டு போய்க்கலாமே, நான் இந்த டிசிஸை முடிச்சுட்டு போய்க்கலாமே, நானே இந்த கோயிலுக்கு போகணும், நானே இந்த டெம்பிளுக்கு போகணும், ஏன்டா அது உண்மையா போய் செக் பண்ணணும்னா. அப்ப அங்க போகக்குள்ள எனக்கு இன்னும் நிறைய டேட்டா கிடைக்க போகுது, நிறைய தகவல் கிடைக்க போகுது, மேலதிக டீட்டெயில் கிடைக்க போகுது. இலக்கியம் சொல்லாத தகவல் கிடைக்கலாம், விடுபட்ட இலக்கியத்தில் விடுபட்ட தகவல் கிடைக்கலாம். அப்ப எங்களுக்கு தெரிய வேணுமா, தர்க்க ரீதியான அறிவு வளர்ச்சி அடையும். பிரித்து நோக்குறது, இது சரி இது பிழை, இது இது இப்படி நடந்திருக்கின்ற ஒரு ஒப்பு நோக்குற ஒரு அறிவு ஒன்று வளர்ச்சி அடையும். அப்படி ஒரு அறிவு இல்லாதனாலதான் இன்றைக்கு பிரச்சனை. என்ன ஒருத்தர் சொல்றத அப்படியே நம்புறதால லைஃப்ல இன்னைக்கு பிரச்சனை. உன்னை பத்தி அவள் சொல்லிட்டாள்றி அப்படின்ட்டா, ஓ அவள் சொல்லி தாண்டிப்பாள் என்னை பத்தி, என்ன அவள் என்னோட ஏற்கனவே கோத்துல இருந்தவள் அவள் என்னை பத்தி அப்படிதான் சொல்லி தாண்டிப்பாள் என்ன அப்படி நம்புற கேட்கணும். அப்படி சொன்ன விசாரிக்கணும். தீர விசாரிக்கிறது மாதிரி ஒரு வரலாற்றாளன் ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறான், கலாய்வுகளை மேற்கொள்கிறான், மூலாதாரங்களை வாசித்து அறிகிறான். அப்ப அதன் போது அவனுக்கு தர்க்க ரீதியான அறிவு வளர்ச்சி அடைகிறது என்ற ஒரு பாயிண்ட்ஸை கொடுக்கலாம். இது ஒரு நன்மை. இது வழங்கிட்டா இப்ப பிள்ளைகளுக்கு இது வழங்கிட்டா தர்க்க ரீதியான அறிவு வழங்கிட்டா நல்ல உதாரணம் போடலாம் அதுக்கு. இப்ப பாலி மகாம்சம் சொன்னது
விஜயனுடைய வருகையோட தான் இலங்கையில நாகரிகம் உருவானது, இரும்பின் பாவனை உருவானது, பயிற்சி உருவானது, கிராமங்கள் உருவானது என்று சொல்லுது. இப்ப அது அப்படியே நம்புற ரெண்டாவது என்ன அறிவு? அதற்க ரீதியான அறிவு. இப்ப என்ன செய்ய போறா நீ? முன்வரலாற்று காலத்தில் முன்வரலாற்று காலம் பத்தி அறியறதுக்கு உனக்கு இலக்கியம் உதவுமா, தொல்பொருள் உதவுமா? தொல்பொருள் தான் உதவும். தொல்பொருள். முன்வரலாற்று காலம் பத்தி அறியறவனுக்கும் அந்த மயானங்கள் தான் உதவும். அந்த மயானங்கள், கல்லறை மயானம், களிமண்ணோட மயானம், பரணி மயானம், புதைகுழி மயானம். மெகாதிலிக் மயானம். ஓ அதான் அதான் அந்த அந்த மயானங்களை அதாவது கல்லறை மயானம், மெகாலிதிக் என்ன மகன் கல்லறை மயானத்தை தான் சொல்றேன். மெகாலிதிக் கல்ச்சர், பெரிய கல்லறை மயானங்கள். இப்ப அந்த அந்த மயானங்களுக்கு கிடைச்ச அம்சங்களை வச்சு கொண்டுதான் நாங்க சொல்லுவோம் அந்த காலத்தை பத்தி. சரி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பத்தி அறியறதுக்கு எங்களுக்கு பொருத்தமான ஆதாரங்கள் எது? அதை படிக்கிறதும் இலக்கியம் இல்லை. என்ன ஆதாரம்? எலும்பு கூடுகளை விட பெஸ்டான ஆதாரம் இது. கல்லாயுதம். கல்லாயுதங்கள் என்ன? ரத்தினபுரியில தெரியுமா சிமருக்கு 90 அடி ஆழத்துல தோண்ட குளங்களுக்கு அந்த கற்கால மனிதன் கல்லாயுதங்களும் அந்த காலத்துல வாழ்ந்து இல்லாத ஒளிந்து போன விலங்கு எச்சங்களும் கிடைச்சது. இரணைமடு குளத்திலையும் நாங்க கண்டுபிடிச்சோம். இரணைமடு குளத்தை ஆய்வு செய்த போது இரணைமடு படிவற்று சரி 45 அடியாளம். ரைட். அப்ப இலக்கிய ஆதாரங்களை மட்டும் ஒரு வரலாற்றாளன் சொல்லி இதுதான் என்று சொல்றல, இலக்கியங்களோடு அவன் தொல்பொருள் ஒப்பிடுவதன் ஊடாக அவனிடம் தர்க்க ரீதியான அறிவு வளர்ச்சி அடைகிறது. எக்ஸாம் எழுதலாம். முன்வரலாற்று காலத்தை வச்சு நீ சொல்லலாம். மகாம்சத்தில் குறிப்பிடப்படாத முன்வரலாற்று காலம் பற்றிய தகவல்களை ஒரு வரலாற்றாளன் தொல்பொருள் ஆதாரங்களை பயன்படுத்துகிற போது அறிந்து கொள்கிறான். எனவே இலக்கியங்களோடு சேர்த்து ஏனைய வேறு ஆதாரங்களையும் கற்பதனால் வரலாற்றாளனுக்கு தர்க்க ரீதியான அறிவு வளர்ச்சி அடையும். விஷயம் முடிஞ்சு. வேற என்ன கதையா சொல்ல போறோம், படமா எடுக்க போறோம் ஒரு பந்தியில. இப்ப இந்த தர்க்க ரீதியான அறிவு விளங்கிட்டா பிள்ளைகளுக்கு. ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்ன சொன்னா, சுற்றாடல் சார்ந்த அறிவும் வளர்ச்சி. இப்ப நம்ம பார்த்து நிக்கிறது மாதிரி நன்மை, வரலாற்றை படிக்கிற தர கிடைக்கிற நன்மை, அதுல இது பயன். அடுத்த நன்மை சுற்றாடல் சார்ந்த அறிவும் ஜியோகிராபிக்கல் அறிவு கூட வளர்ச்சி அடைய போது வரலாற்றாளனுக்கு. ஒரு வரலாற்றாளன் வரலாறு கற்கொள்ள ஆட்டோமேட்டிக்கா ஜியோகிராபிக்கல் நாலேஜும் உனக்கு சேருதாம். இதுவும் ஒரு நன்மை. என்னென்ன நன்மை? என்ன சுற்றாடல் அம்சம்? நதிகள் பத்தி படிப்பான், துறைமுகங்கள் பத்தி படிப்பான், காலநிலை அம்சங்கள் பத்தி படிப்பான், மலை வீழ்ச்சி பத்தி படிப்பான், மலை வீழ்ச்சியின் வேறுபாடு எப்படி மனித வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுதுன்னு படிப்பான், மத்திய மலை நாடுகள் பத்தி படிப்பான். ஜியோகிராபி அறிவும் வளர்ச்சி அடையுதான. உதாரணமாக இலங்கைக்கு வந்த ஆரிய மக்கள் ஏன் நதிக்கரைகளுக்கு அண்மையில குடியேறினாங்க சொன்னா அவங்களோட விவசாயம். அது இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த உலர் வளையத்தில் இருக்கிற அந்த வளமான வண்டல் மண், ஈர வளையங்கள் அப்படி இல்லாது, அது செங்கவில் நின்ற மண், இருவாட்டி மண். இப்ப மண்ணின் தன்மை இதெல்லாம் எங்க படிக்கிறோம்? ஜியோகிராபியில படிக்கிறோம். மண் புவி எல்லாம் பத்தி நாங்க இங்கேயும் படிக்கிறோமே. இதையும் படி நாங்க வேற என்ன படிக்கலாம்? இந்த திருகோணமலை துறைமுகம் என்ன பருவப்பேச்சு காற்று காலங்களின் போது அதிகமான கப்பல்கள் நங்கூர விட்டு வைக்கலாம். இங்க இருந்தும் இந்தியா போன்ற நாடுகளை கூட கண்காணிக்கலாம். அது வங்காள விரிகுடாவை நோக்கி இருக்குது. அது இப்படி துறைமுகங்கள்ல முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கிறோம். இதையும் விட மத்திய மலை நாட்டினுடைய அந்த சூழல், அந்த காலநிலை அம்சம் என்ன செஞ்சிருக்காம்னு சொன்னா, பெருந்தோட்டத்துறைக்கு சாதகமா இருந்திருக்கான். இந்த கோப்பி தேயிலை எல்லாம் வளரக்கூடிய மலைகள், அதுக்குரிய செட்டான காலநிலை மலை நாட்டில் இருந்திருக்குது. அதனால ஆங்கிலேயர் அங்க பெருந்தோட்டத்துறையை அபிவிருத்தி அடைய செஞ்சிருக்கிறாங்க. அப்ப மத்திய மலை நாட்டுற காலநிலை அம்சங்களை பத்தி படிப்பான். இதை விட வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்க்கையை தீர்மானிச்ச பிரதான காரணி என்ன யாருக்கு தெரியும்? அவன் வாழ்க்கை முறையை தீர்மானிச்ச ஒரு பிரதான பௌதீக அம்சம் ஒன்று இருக்குது, சுற்றாடல் அம்சம் இருக்குது. என்ன? காலநிலை என்றதை விட என்ன விட மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி ஏனென்றா மழை வீழ்ச்சியின் தன்மை அவன் வாழ்க்கையை பாதிச்சிருக்குது. ஏன் மழை வீழ்ச்சி கூடுதலான காலங்கள் எங்கு வாழ்ந்திருக்கிறான்? குகைகள்.
மலைவீழ்ச்சி குறைவான வறட்சியான காலங்கள் எங்க வாழ்ந்திருக்கிறான்? வெட்ட வெட்ட வெளிகள் வெட்டவெளியில். அப்ப இவன் வாழ்க்கையை தீர்மானிச்ச பௌதிக அம்சம் என்னங்க? மலைவீழ்ச்சி. சரி, ஆரம்ப வரலாற்று கால மக்கள் ஏன் நதிகளுக்கு பக்கத்தில் இருக்காம நதிக்கு தொலை தூரத்துல போய் தங்களோட குடியிருப்புகளை வாழ்விடங்களை அமைச்சு கொண்டு வாழ்ந்தாங்க? என்ன பிரச்சனை? நதிக்கு பக்கத்துல வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துறதுக்கு அணை டேம் கட்ட தெரியும் அவங்களுக்கு. இந்த அணை கட்டுற டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும். அப்ப இயற்கை விஷயங்களை பத்தி படிக்கிறார், சுற்றாடல் சார்ந்த விஷயங்களையும் படிக்கிறார். நதிகள் எங்கட 2ஆம் பாடம் என்னடாப்பா இலங்கை வரலாறுல 2ஆம் பாடத்துல பேரு இலங்கையின் குடியேற்றம் 4ஆம் பாடம். 2ஆம் பாடம் சுற்றாடல் மூலாதாரம் 3ஆம் பாடம். மூலாதாரங்கள் 3ஆம் பாடம். 2ஆம் பாடம் என்ன? இன்னும் அந்த பிரியம் எடுக்கலையா? அந்த நம்மட சிலபஸ் பிரியம் எடுக்கலையா? ஒரு தரம் சிலபஸ் பிரியம் இலங்கையின் சுற்றாடல் சார் நிலைமை. இலங்கையின் சுற்றாடல் அம்சங்கள் இலங்கை வரலாறு இப்படி மாற்றி அமைச்சிருக்குது. உதாரணமாக இலங்கையில ஆங்கிலேயர் ஆதிக்கம் ஏற்படுறதுக்கு திருகோணமலை துறைமுகம் காரணமா இருந்திருக்கு. ரஜரட்டே கால அரசர்கள் தங்களோட பாதுகாப்பு மையங்களாக தெரிவு செய்த இடம் எதுன்னு சொன்னா மத்திய மலைநாடு. போர்த்துகீர் உள்ளாந்தர் போன்றவர்களிருந்து கண்டிராட்சி நீண்ட காலமா ஒரு சுதந்திரமா இருந்ததுன்னா அது பௌதிக இயற்கை அரண், வன அரண், மலை அரண், நீர் அரண். ஆங்கிலேயர் பெருந்தோட்டத்துறைய மலைநாட்டில் ஏன் ஊக்குவிச்சண்டா அதுல காலநிலை பிறகு தெரியுமா? ஆதி மனிதன் இந்த வரலாற்றுக்கு புறம் 6 சுற்றாடல் வலயங்கள்ல வாழ்ந்தான் பிரிஞ்சு. வரல் வலயம், அரை வரல் வலயம், இரவலயம், தாழ்நில உலர் வலயம், தாழ்நில இடை உலர் வலயம், மலை நாட்டு இடை உலர் வலயம். இவன் வாழ்ந்த சுற்றாடல் வலயங்கள் 6ஆ பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஓஎல் அடிக்கடி கேட்பான் இந்த கேள்வி. கற்கால மனிதன் வாழ்ந்த அந்த சுற்றாடல் வலயங்கள் ஒரு 3 குறிப்பிட்டு கேட்பான். அவன் வாழ்விடங்களை சூழல் வலயங்களா இப்ப சுற்றாடல் வலயம், தாழ்நில உலர் வலயம், மீர வலயம், இந்த கிளைமேட் சோனெல்லாம் மாதிரி படிப்போம். அப்ப வரலாற்றாளனுக்கு ஜோக்ரோபி தெரியான்னு சொல்லலாமாராவது? ஒரு ஒரு ஹிஸ்டோரியனுக்கு ஜோக்ரோபி நாலேஜ் இல்லைன்னு யாருன்னு சொல்லிட்டு போலாம் ஏழுமா? அப்ப ஒரு வரலாற்று ஆசிரியனுக்கும் ஜோக்ரபிக்கல் நாலேஜ் வேணும். அதை படிப்பிக்கிறேன் அவருக்கு. அந்த வரலாறு விளங்கி கொள்றபடி இருக்கும் அந்த புவியியல் அறிவு கொஞ்சம் கொஞ்சம் வேணும். பெப் மார்க்கிங் எல்லாம் செய்யக்குள்ள என்ன அறிவு வேணும்? என்ன அறிவு வேணும்? ஜியோகிராஃபி, புவியியல், உலகப்படம் குறிக்கக்குள்ள என்ன அறிவு? நீங்க ஓஎல் உலகப்படம் குறிக்கக்குள்ள உங்களுக்கு உலக புவி சம்பந்தமான அறிவு இருக்கிறமே வந்து. அப்ப இலங்கைப்பட நதிகள் குறிச்சு படக்குள்ள ரைட் ஒரு ஜியோகிராபிக்கல் இலங்கட அந்த அறிவு ஒரு வளர்ச்சி அடையும். இலங்கை படத்தை முதலாவது வரைந்த ஒரு புவியியலாளன், இலங்கை படம் இல்ல உலக படத்தை முதல் வரைந்த அலெக்சாந்திரியா நகரத்துல வாழ்ந்த அந்த புவியியல். அப்ப நாங்க வரலாற்றுக்குள்ள புவியியல் அறிஞர்களும் பத்தி படிக்கிறோம். தொலமி வந்து ஒரு ஹிஸ்டோரி, தொலமி வந்து ஹிஸ்டரி ஆசிரியர், அவர் வரலாற்று ஆசிரியர் இல்லை, அவர் ஒரு ஜியோகிராபிக்கல் அறிஞர் அவர். இப்ப நாங்க அவரையும் பத்தி படிக்கிறோம் தானே நாங்க இங்க. அப்ப எங்களுக்கு புவியியல் சார்ந்த அறிவு வளர்ச்சி அடையாதா? சுற்றாடல் சார்ந்த அறிவு எங்களுக்கு வளர்ச்சி அடையாதா? அடைந்தான், அது நன்மைதான் எங்களுக்கு. இந்த விஷயம் வழங்கிட்டா பிள்ளைகளுக்கு சுற்றாடல் அறிவு வளர்ச்சி அடையும் வழங்கிட்டா. இப்ப அடுத்த நன்மை என்னடா மகள்? காலம், நேரம், இடம் பற்றிய விளக்கங்கள் அறிஞ்சு கொள்ளுவான். எப்படி 3 விஷயங்களை சொல்ற ஒரு வரலாற்றாளன். இன்னொரு நன்மை காலம், இடம், நேரம். வரலாற்று சம்பவங்களை விவரிக்கிற போது நீ அந்த சம்பவம் எந்த டைம்ல நடந்தது, என்ன பிளேஸ்ல அது நடந்தது. ஒரு சம்பவம் சொல்லுகிற போது டைம் சொல்லுவோம், பிளேஸ் சொல்லுவோம், அப்படி சொல்ல மாட்டோமா? சரி, முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள், இப்படி யாரும் சொல்றா? எப்படி சொல்ற? திருத்தி சொல்லுங்க. முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். நுஸ்லா திருத்தி சொல்லுவா. முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள் திருத்தி சொல்லுவா. நீ 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோபிளை வந்து துருக்கியிடமிருந்து கைப்பற்றினாங்க. துருக்கியிடமிருந்து கைப்பற்றினார்களா? துருக்கிய முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். துருக்கிய முஸ்லிம்கள், சாரி துருக்கிய முஸ்லிம். அப்ப இப்ப நான் சொல்லக்கல விளங்கிட்டா சிமருக்கு? முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள்டா என்ன சார்? முஸ்லிம்கள் கைப்பற்றினாங்களா? என்ன கைப்பற்றினாங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையாமா? முஸ்லீம் கைப்பற்றினாங்கடா, அது எதிர்லிக்கிறவனுக்கு ஒரு என்னடா தலை சரி இல்லையா? அந்த மாதிரி கேட்பான இல்லையா? முஸ்லீம் கைப்பற்றினாங்கடா, எதை கைப்பற்றினாங்க, எப்ப கைப்பற்றினாங்க, என்ன பிரச்சனை?
என்று சொன்னால் தானே விஷயம் வழங்கும். 1453ஆம் ஆண்டு துருக்கிய முஸ்லிம்கள் வர்த்தகத்தில் ஏற்பட்ட அவங்களுக்கு பொருளை நியாயமா அவங்க வாங்கல, ஐரோப்பியர் விலை குறைச்சி வாங்கினாங்க, அதனால கை பண்ண அப்படி. இப்போ கொன்ஸ்டாந்தினோபிள் ரைட் ஓகே, அது வர்த்தக மத்திய நிலையம் என்ன ரைட் 1453ஆம் ஆண்டு. அப்ப இங்க டைமிங் வருது. சரி, இப்ப கண்டி ராச்சியம் கைப்பற்றப்பட்டது. இதை சொல்லுங்க, வேற யாராவது திருத்தி, வேற யாராவது நுஸ்டா இல்லாம வேற யாராவது எனிவன், எல்லாரும் வாய்ப்பு கொடுங்க. 1815ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால கைப்பற்றப்பட்டது. இப்ப நிறைய பேர் சொல்றதுனால எனக்கு அந்த நிறைய பேர் சொல்றதுனால எனக்கு ஜோன் டொய்லி ஓகே. சிமர் உங்களோட கவரேஜ் பிரச்சனைமா, நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க. உங்களோட சிமர் உங்களோட வைஃபை செக் பண்ணுங்க, நீங்க சரியான கவரேஜ் பிரச்சனை உங்களுக்கு. சார் நான் சொல்றேன். என்ன யூஸ் பண்றீங்க, என்ன சிம் யூஸ் பண்றீங்க? சரியான கவரேஜ் பிரச்சனை ஆகும். என்ன சிம் யூஸ் பண்றீங்க நீங்க? டயலாக் சார். நீங்க விக் உடையுதுமா, நீங்க பேசுறது வந்து உடைஞ்சு வருது. சரி, இப்ப சொல்லுங்க. சார் சொல்றேன், கேக்குதா? 1815ஆம் ஆண்டு ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னரிடமிருந்து ஜோயின் டொய்லினூடாக கண்டி ராச்சியம் கைப்பற்றப்பட்டது. ரைட் ஓகே. சரி, அந்த சம்பவத்துல நீங்க நிறைய டீட்டெயில சொல்றீங்க. என்ன பிளேஸ், டைம், நபர்கள் எல்லாம் சொல்றீங்க. வெரி குட். சரி, வேற யாராவது? பிரவீனா ஒன் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போர்த்துகீயர் இலங்கை வந்தார்கள், இதை திருத்தி சொல்லுவா. இதுல காலம் இல்ல, வந்த நபர் இல்ல, இதை திருத்தி சொல்லுவா. திருத்தி கொஞ்சம். போர்த்துகேயர் இலங்கைக்கு 1505 வந்தவங்க. சரி, இதையும் விட பிரவீனாவையும் விட திருத்தி சொல்லக்கூடிய, எனக்கு இதையும் விட திருத்தி சொல்ல இயலும் இந்த விஷயத்தை என்று சொல்லக்கூடிய கலாறு வேற யாரு? 1505 வந்துமா, நீங்க கொஞ்சம் மீட் பண்ணுங்க. என்ன மத்தாக்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணுமா, மத்தாக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ரைட், வேற யாரா சொல்லுங்க ஆபம். அதாவது இவையும் மட்டும் நான் திருத்தி செல்வேன் சார் இந்த விஷயத்தன்றார்கள். 1505 லோரன்சோ டி அல்மீதாட தலைமையில போர்த்துகேயர்கள் இலங்கை காலி துறைமுகத்தை வந்தடைந்தார். ரைட் 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 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் காலி துறைமுகத்தை தந்தார்கள். இப்ப இதையும் வடிவா திருத்தி செல்லலாம். அந்த நபரையும் போட்டு, யாரு கேளும் அந்த வந்த நபரையும் போட்டு நான் சொல்லவா? 1505ஆம் இப்ப நான் திருத்தி செல்லாம் பிள்ளைகளுக்கு. மலாக்கா பகுதி பக்கம் வர்த்தகத்துக்காக சென்ற இஸ்லாமியர்கள வர்த்தக கப்பல்களை தோற்கடிக்கும் நோக்கோடு, முறியடிக்கும் நோக்கோடு பிரான்சிஸ்கோ டி அல்மீதாட மகன் லோரன்சோ டி அல்மீடா சென்ற கப்பல் புயல் காற்றில் அகப்பட்டு இலங்கையினுடைய காலி துறைமுகத்துக்கு வந்திறங்கியது. அதன் போது கோட்டையை 8ஆம் வீர பராக்கிரபாகு மன்னனும் யாழ்ப்பாணத்தை பரராஜசேகரனும் இதை விட கண்டி சீராசமது விக்கிரமாவும் ஆட்சி கொண்டிருந்தாங்க. எப்படி ஒரு சம்பவம் சொல்லக்கூட நாங்க காலம் சொல்லுவோம், டைம் சொல்லுவோமே. இன்னும் டைமுக்கு நடந்தது. போர்த்துகேயர் 1505ஆம் ஆண்டு காலிக்கு வந்தாங்க. ஆங்கிலேயர் 1515ஆம் ஆண்டு கண்டியை கைப்பற்றினாங்க. இலங்கை 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சது. கொன்ஸ்டாந்தினோபிள் 1453ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்டது என்று நாங்க சம்பவங்களை விவரிக்கிற போது டைமிங் சொல்றோம், சில இடங்கள்ல பிளேஸ் எல்லாம் சொல்றோம். அப்ப எங்களுக்கு வரலாற்றாளனுக்கு எடிஷனலா வரலாற்று சம்பவங்களை தாண்டி காலம் பற்றிய அறிவு, இடங்கள் பற்றிய அறிவு வளர்ச்சி அடையுமா இல்லையா? ஒரு நன்மை அதிகமையா? இது ஒரு நன்மை அதிகமையா? ஒரு நன்மை. ரைட். இப்ப இதையும் விட எத்தனை நன்மை சொல்லுகிறேன் பாபம் என்னும் ஆபம். ஒன்று காலையில சொன்னேன், தான் வாழும் உலகம் மற்றும் சமூகம் பற்றிய தெளிவான விளக்கத்தை பெறுவான் உண்டு. 2வது இன்னைக்கு சொன்னேன், தேசிய தனித்துவத்தை அறிஞ்சு கொள்ளப்படுறான். 3வது மாற்று மத கலாச்சாரங்களை மதித்து நடக்கிற ஒரு நன்மை இருக்குது. 4வது நம்ம இறந்த காலத்தை கற்று நிகழ்காலத்தை விளங்கி எதிர்காலத்தை சிறப்பாக்கலாம். 4வது. 5வது பண்டைய தொழில்நுட்பம் பற்றி அறியலாம், எங்களோட முன்னோர்கள்ல தொழில்நுட்ப சாதனை பற்றி அறியலாம். 5. 6வது தர்க்க ரீதியான அறிவு வளர்ச்சி அடையும். 7வது
சுற்றாடல் சார்ந்த அறிவு வளர்ச்சி அடையும். 8வது காலம் நேரம் இடம் பற்றிய விளக்கத்தோடு நினையப்படுறான் பெற்றுக்கொள்ளப்படுறான். என்ன வேற எதை முடிக்கிறோமா? 7 பாயிண்ட். தொழில்நுட்பம் சொல்லிட்டேன். எத்தனை பாயிண்ட்ஸ் வருது மொத்தம்? எத்தனை சொல்லிக்கிறேன்? காலையில் 1 சொன்னேன், இப்ப எத்தனை? ஒரு 6 பாயிண்ட் சொல்லிக்கிறேனா? மொத்தம் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் காய்ச்சிருப்பேன். நான் நோட்ஸ் அனுப்புவோம் தானே, நீங்க அதில் எண்ணி பாருங்க. சரியா? அப்ப அதுல இவ்வளவு நோட்ஸ் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் எழுதி நாங்க 8க்கும் 8 பந்தி வரும். முடிவுற ஒரு பந்தி 9 பந்தி, அறிமுகம் ஒரு பந்தி வரும் 10. எத்தனை பந்தி வருது? 10 பந்தி வருது. சோ ஒரு பந்திக்கு 2 10 பந்திக்கு எவ்வளவு வரப்போறான்? மார்க்ஸ் 20 மார்க்ஸ். அந்த எக்ஸாம்ல 16 மார்க்ஸ் உரிய வினா வரும். இது 16 புள்ளிக்குரிய வினா. 16 புள்ளிக்குரிய வினான்னு சொன்னா 8 பந்தி எழுதினா போதுமா சார்? 7 நன்மை எழுதினாலும் 7 நன்மை எழுதினாலும் சரியா, 7 2 14 சரியா, ஒரு 6 நன்மை எழுதினாலும் 6 2 12, அறிமுகத்துக்கு 2, முடிவுரைக்கு 2, அதுல 2 எடுங்கள 2 4, ஒரு 6 நன்மையும் 6 பந்தியும் அமைச்சாலே ஒரு ஒன்றுக்கு 2 ஒன்று கொண்டு போறலையே 2 தான் போற குறைஞ்சி 6 2 12, அறிமுகம் 14, முடிவுரை 16 16. முடிவுரை எப்படி எழுதுறப்பா? முடிவுரை எப்படி எழுதுறா? எப்படி இல்ல முடிவுரை? மேற்கூறிய விடயங்களை தொகுத்து மேற்கூறிய விடயங்கள் இப்படிதான் எழுதும் முடிவுரை. எனவே மேற்கூறிய விடயங்களை தொகுத்து நோக்குகிற போது எப்படி செட் பண்ணலாம்? உங்களுக்கு ஐடியா உண்டு? யாருக்கு ஐடியா இருக்குதா முடிவுரை எழுதுறதுக்கு? ஐடியா என்ன சொல்லுங்க. மேற்கூறிய விடயங்களை தொகுத்து நோக்குகிற போது வரலாறு கற்பதால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகளை அறிய முடிகிறது. மேற்கூறிய விடயங்களை தொகுத்து நோக்குகிற போது வரலாறு கற்பதால் என்ன சமூகத்தை கனெக்ட் பண்ணணும். வரலாறு கற்பதால் சமூகத்தில் ஒருவன் பல்வேறு பயன்களை பெற்றுக்கொள்கிறான் என்பதை அறியக்கூடியதாக உள்ளது. எனவே இவ்வாறான விடயங்களை கற்கின்ற ஒருவன் ஏனைய சமூகங்களோடும் இணைந்து வாழக்கூடியவனாகவும் என்ன மாற்று கருத்துக்களையும் என்ன வேறுபட்ட கருத்துக்களையும் சகித்துக் கொண்டுடையவனாக மாறுகிறான். இவனால் ஏனைய சமூகங்களுக்கு தொந்தரவோ ஒன்றும் வராது. அப்ப இவனால இப்படியான ஒரு பிரஜைகள் உருவாகக்கூட, இப்படியான வரலாறுகளை பிரஜை அந்த நாட்டுல ஒற்றுமை என்ன ஒரு பல்லின சமூக வாழ்வு என்ன செய்யும் உருவாகும். பிரச்சனை எல்லாம் வராது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. எனவே உங்களோட சீனியர் புள்ள நொழிகிறார். எனவே மேற்கூறிய விடயங்களை தொகுத்து நோக்குகிற போது வரலாறு கற்பதால் பல பயன்கள் கிடைப்பதை நம்மால் அறிய முடிகிறது. எனினும் சில நாட்டின் வரலாறுகள் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளால் திரிவுபடுத்தப்படுகிறது. ஒரு வரலாறு உண்மையான வரலாறாக அமையும் போதுதான் அது மக்களுக்கு பயன்படும். இல்லையெனில் அது பல எதிர்மறையான விளைவு உண்டாகும். உண்மைதான். வரலாறுகள் அறிக்கணும். அதுல மாற்றங்கள் மகாவம்சம் மாதிரி சில விஷய திரிவுகள் ஏற்படுத்துவதில் அது பெரிய இனப்போருக்கெல்லாம் வரும். இலங்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இனப்போருக்கும் அந்த புத்தகத்துக்கும் சம்மதம் இருக்கு. சரியா? அது தமிழ் மக்களை சிங்கள மக்கள் எதிரிகளா அந்த புத்தகம் சித்தரிச்சிருக்குது. அதுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் பெரிய இனப்போராக மாறினது. வரலாறுகள் மறைக்கப்படக்கூடாது. இந்த நன்மைகள் எல்லாம் நாங்க அடைஞ்சு கொள்ள வரலாற்றுல ஒரு விஷயத்த கிளியரா சொல்லுங்க. வரலாறுகள்ல திரிவுகள் என்ன மேலதிக உட்சேர்ப்புகள் எல்லாம் இல்லாது வரலாறுகளாகவே உள்ள போது அது இந்த நாட்டுக்கும் அது சமூகத்துக்கும் ஒரு நன்மை அமையும். நோமலா கொடுத்துட்டா போதும். 4-5 வரைக்குள்ள ஒரு முடிவுரை வந்தா போதும். என்ன அவங்களுக்கு ஒரு வரலாற்றை கற்பதன் பயன்கள் கேட்டா ஒரு 7-8 பாயிண்ட்ஸ்ல கட்டமைக்க இயலுமா? எத்தனை ஒரு கேளு எத்தனை பேர் கேளும் பாப் எத்தனை பேர் கேளும் நோட்ஸ் அனுப்புவேன். இப்ப கிளாஸ் முடிய நோட்ஸ் அனுப்புவேன். பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு இப்ப ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கேன். என்ன சொன்னா இப்ப வரலாற்றை கற்பதன் பயன்கள் சரி சொல்லி தந்துட்டேன். வரலாற்று காலத்தை அளவிடுறது வரலாற்று காலத்தை அளவிடுறத நாங்க படிக்க வரோம். அடுத்தது இப்ப இல்ல, வரலாற்று காலத்தை அளவுறது. இப்ப வரலாறுன்றது ஒரு நீண்ட கால பகுதியில் நடந்த சம்பவம். அப்ப அதை விவரிக்க கூட நாங்க சில நாட்காட்டிகளை பயன்படுத்துவோம். அந்த சம்பவம் இந்த பாதையில நடந்ததுண்டு. அப்படி உலகத்துல பிரசித்தமா 4 கேலண்டர் இருக்குது. கிரேட் 6ல படிச்சு ஞாபகம் இருக்குதா? இந்த நாட்காட்டிகள், கால கணிப்பு நாட்காட்டிகள் 4 இருக்குது. என்ன 4? நாங்க புத்தகங்கள் அடிக்கடி பார்க்கிற நாட்காட்டி அதிகம் இதைத்தான் பார்ப்போம் எல்லாரும். என்ன நாட்காட்டி? கிறிஸ்தவ நாட்காட்டி. இதை விட பௌத்தர்களுக்கு ஒரு நாட்காட்டி இருக்கு. என்ன நாட்காட்டி அது?
புத்த வருடம். புத்த வருடம் அல்லது புத்த நாட்காட்டி. இதை விட இஸ்லாமியருக்கும் ஒரு நாட்காட்டி. சில இஸ்லாமிய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர் இருக்குங்க. என்ன கேலண்டர்? ஹிஜ்ரி. சரி, இந்து சைவ சமய புள்ளியில் சரி சைவ புள்ளியில் சொல்லுங்க. சைவ புள்ளியில் சொல்லுங்க. இந்துக்களுக்குரிய நாட்காட்டி உண்டு. யாரா சொல்லுங்க சைவ புள்ளியில் இருந்தா. என்ன நாட்காட்டி மால்? என்ன நாட்காட்டி? இந்துக்களுக்குரிய நாட்காட்டி அகல்வழி என்ன நாட்காட்டி? இந்துக்களுக்கு நாட்காட்டி கலியாண்டு தெரியுமா? கலியாண்டு, சகாண்டு, சாலிவாகன இதெல்லாம் யாருக்குரிய எந்த மதத்துக்குரிய நாட்காட்டி இதெல்லாம்? இந்து மதத்துக்கு. இந்து இப்ப இந்த நாட்காட்டியில் பத்தி அடுத்து படிக்க போறோம். இந்த நாட்காட்டி படிச்ச வேண்டாம் எங்களுக்கு இந்த யூனிட் முடியுது. இந்த நாட்காட்டி படிச்ச வேண்டாம். இந்த நாட்காட்டியில ஒரு மெட்ஸும் இருக்குதா, மெட்ஸ் ஒன்றும் இருக்குது. அதாவது எந்த ஒரு நிகழ்வையும் நாங்க புத்த நாட்காட்டிக்கு மாத்தலாம். ஒரு கிறிஸ்தவ நாட்காட்டியில சொல்ல போற விஷயத்த நாங்க புத்த நாட்காட்டிக்கு மாத்தலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு மெட்ஸ் அறிவு ஒன்று இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து இலங்கைக்கு வந்தது பௌத்த சமயத்தை பரப்ப கிமு 250 வந்தார். இதை யாருக்கு? கிறிஸ்தவ நாட்காட்டில இது புத்த நாட்காட்டிக்கு மாத்தேன். இயேசு கிறிஸ்து வந்தது இலங்கைக்கு கிமு 250. இது எதுல இருக்குது? கிறிஸ்டியன் கேலண்டர்ல இருக்குது. இதை புத்த நாட்காட்டிக்கு மாத்த தெரியுமா யாருக்காவது? மகிந்த தேரர் இலங்கை வருகைய புத்த நாட்காட்டிக்கு மாத்த சொல்லுங்க. அப்ப டக்குன்னு எத்தனையில வந்தார் இலங்கை மகிந்த தேரர்? புத்த நாட்காட்டி படி என்ன செய்யணும்? அது சொல்லுங்க. என்ன செய்யணும்? சம்பவம் கிமு என்று சொன்னா நாங்க 544 இருந்து கழிப்போம். சம்பவம் கிபி என்றா 544 கூட்டுவோம். அதென்ன 544 சேரண்டா? புத்த நாட்காட்டி என்றது புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த நாள் தொடக்கம் கணிக்கப்படுற நாட்காட்டி. அதாவது பரிநிர்வாணம் அடை நாங்க செத்து போயிட்டான்னு சொன்னோம். ஆனா புத்தர் அவர் இறந்து போனதை சொன்னாங்க. அவர் உடலை விட்டு உயிர் பிரிந்து போன நிகழ்வை பௌத்தர்கள் என்ன பெயரால் அழைச்சாங்கண்டா? இப்ப நம்ம மவுத் ஆயிட்டாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்றோம். அவங்க சொன்னாங்க புத்தர் இறப்ப புத்தர் பரிநிர்வாணம் அடைஞ்சிட்டார், புத்தர் பரிநிர்வாணம் எய்திட்டார், முக்தி அடைஞ்சிட்டார்னு சொன்னாங்க. அவர் பரிநிர்வாணம் அடைஞ்சதுடா கிமு 544 அவர் பரிநிர்வாணம் அடைஞ்சிட்டார். புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த நாள்ல இருந்து ஒரு நாட்காட்டி உருவாகுது. அந்த நாட்காட்டி தான் என்னண்டா? புத்த நாட்காட்டி. கிறிஸ்தவ நாட்காட்டின்றது என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவ பிறப்பை வச்சு கொண்டு காணிப்பிற நாட்காட்டி. இயேசு பிறந்தது கிபி 1. இயேசு பிறந்ததுக்கு பிறகு நடந்த சம்பவம் எல்லாம் கிபின்னு சொல்லுவாங்க. இயேசு பிறக்கிறதுக்கு முந்தி நடந்ததெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? கிமு சொல்லுவாங்க. கிமு. சாலிவாகன சகாப்தம் என்ற ஒரு நாட்காட்டி இருக்கு இந்துக்கள்ல. இது என்ன சொன்னா ஒரு வட இந்தியா ஆட்சி செய்த ஒரு மன்னன், ஒரு இந்து மன்னன் ஆரண்டா சதகர்ணி. சதகர்ணி யாருடைய பிள்ளைட்டா? கௌதமி மகன், ஒரு பெரிய வீரன். இவன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கு தடையா இருந்தது அவன் எதிரிகள் சாகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவன் சதகர்ணி எதிரிகள். ஆனா சதகர்ணி ஒரு கட்டத்துல முறியடிக்கிறான், தோற்கடிக்கிறான். இவன் சாகர்களை தோற்கடிக்கிறது நினைவா இந்து மக்கள் கொண்டாடுற நாட்காட்டி என்னன்னு சொன்னா சாலிவாகன சகாப்தம். சாலிவாகன சகாப்தத்தையும் விட பழைய இந்து கலண்டரும் இருக்குது. கலியாண்டு, சகாண்டெல்லாம் இருக்குது. களி முத்தி போயிடுவாங்க தெரியுமா? படங்கள்ல பார்த்தா இந்திய சினிமா படங்கள்ல ஐயோ கெலி காலம் என்னவாங்க தெரியுமா? கெலி காலம் அப்பான்னுவாங்க. கெலி முத்தின்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கலிகாலம், குலோத்துங்க சோழன் கேலண்டர் எல்லாம் தெரியும். இந்த சகாண்டு கலி அது பழஷ், அது பெருசா யாரும் இப்ப பயன்படுத்துறது இல்லை. இது இப்ப இஸ்லாமியருக்கு ஒரு நாட்காடு இருக்கிறேன்னு சொன்னால் அதான் ஹிஜ்ரி நாட்காட்டு. ஹிஜ்ரி நாட்காட்டின்றது என்னடா? இஸ்லாமிய சமய தலைவர் யார் இஸ்லாமிய சமய தலைவர்? சரி, நபிகள் நாயகம். என்ன இந்த நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கண்டாமல் மக்காவுல தான் அவர் பிறந்த. ஆனா மக்காவுல அவருக்கு சரியான எதிர்ப்பு. அவரை கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளல. அங்க சரியான எதிர்ப்பு. ஒரு கட்டத்துல நபிகளாரை கொலை செய்வதற்கு மக்காவுல ஒரு சிலர் முயற்சி செஞ்சாங்க. ஆனா மதீனா வாசிகள் நபிகளாரை ஏற்றுக்கொண்டாங்க. நீங்க வாங்க, உங்களோட சமயத்தை நாங்க ஏற்றுக்கொள்றோம்,
உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு மக்காவில், நீங்க வாங்க, நாங்க உங்களை அடைக்கலாம் தான். மக்கா விட்டு அவர் தன்னுடைய தோழர், யார் தோழர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தோழரோட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கால்நடையா ஒரு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்துக்கு என்ன சொல்ற அரபிக்ல? ஹிஜ்ரி. மக்கா விட்டு மதீனாவுக்கு அவர் போன அந்த பிரயாணத்துக்கு சொல்லுவாங்க அரபி மொழியில ஹிஜ்ரி என்னுவாங்களா பிள்ளைகள், ஹிஜ்ரி. அப்ப இந்த ஹிஜ்ரி பயணம், அந்த ஹிஜ்ரி மக்கா விட்டு மதீனாவுக்கு போன நினைவாக கொண்டாடுகின்ற ஒரு நாட்காட்டி தான். அவர் கிபி 622 போனார். அப்ப கிபி 622 ஸ்டார்ட் ஆகுது ஹிஜ்ரி 1. கிமு 542 தான் புத்தர் பரிணாமம் அடைஞ்சார். அப்ப அங்கதான் உருவாகுது புத்த நாட்காட்டி 1. சதகர்ணி சாகர்களை தோற்கடிக்கிறது கிபி 78. அப்ப கிபி 78 தான் சாலிவான சப்தத்துல 1. சரியா? அப்படி 4 சமயத்திற்கும் 4 நாட்காட்டி இருக்குது. சரியா? அப்ப இதையும் விட மாயன் நாட்காட்டில் இருக்குது. ஆனா மாயன் நாட்காட்டின்றது வட அமெரிக்க மாய மக்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாட்காட்டி. அது உலகின் பிரதான நாட்காட்டிகள் அது வராது. அது மாயன் கேலண்டர் என்றது 2012 முடிஞ்சவன கேலண்டர். மாயா என்றது வட அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பழங்குடி மக்கள். அவங்க வானசாஸ்திரம் அறிவியல் எல்லாம் மேம்பட்ட வேலை நடந்தாங்க. அவங்க உருவாக்கின கேலண்டர் தான் மாயா மக்கள் மாயா நாட்காட்டி. அதான் கேலண்டர் முடிஞ்சுமாள் 2012 அவங்களோட கேலண்டர் முடியக்குள்ள சொன்னாங்க உலகம் அழிய போகுது. மாயன்கள் நிறைய விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு சொன்னவங்க. அவங்களோட கேலண்டர் 2012 முடியுது. ஆகவே 2012 உலகம் அழியுதுன்னு ருத்ரம் என்ற படம் எல்லாம் வந்ததுடா. ருத்ரம் என்ற படம் எல்லாம் வந்தது 2012 என்ன அந்த மாயன் நாட்காட்டியை பேஸ் பண்ணி. ஆனா மாயன் நாட்காட்டி ஒரு பிரதான நாட்காட்டி இல்லை. எக்ஸாம்பிள் என்ன செய்வான்டா, 1 தொடக்கம் 10 வினாவுல பாருங்க, கிறிஸ்தவ நாட்காட்டி, புத்த நாட்காட்டி, சாலிவாகன சகாப்தம், ஹிஜ்ரி நாட்காட்டி, அதோட மாயன் நாட்காட்டி. 5 விஷயம் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் 1 தொடக்கம் 10 ரூல்ஸ் தெரியும் ஓமா இல்லையா? உங்களுக்கு 1 தொடக்கம் 10 ரூல்ஸ் தெரியும் தான். என்னண்டு என்ன ரூல்ஸ்? அது ரூல்ஸ் என்ன? ஏதாவது வந்து 5ல வந்து 1 4 முண்டாரிக்கும் 1 மட்டும் வேற ஏதாவது. 4 முண்டாரிக்கும் இல்லமா, 4க்கு ஒற்றுமை இருக்கும். ஏதோ 4க்கு ஒரு 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 ஒற்றுமைக்குள்ள அவங்க கொண்டு வரலாம். ஆனா அந்த ஒன்றை கொண்டு வரலாமா? இல்ல. அப்ப இந்த கேள்விக்கு என்ன விட பா? இந்த கேள்விக்கு என்ன விட? நான் சொன்ன அந்த 5 கேலண்டர் சொன்னேன். என்ன விட? மாயன் நாட்காட்டி. மாயா நாட்காட்டி தான் விட. ஏன் மாயா நாட்காட்டி விட? மத்த நாளுக்கும் என்ன ஒற்றுமை பா? மத்த நாளுக்கும் என்ன ஒற்றுமை? இன்று வரைக்கும் அது வந்து பின்பற்ற மாய நாட்காட்டி 2012 முடிஞ்சிட்டு முடிஞ்சு அந்த யூஸ்ல இல்ல. மத்தது உலகின் பிரதான நாட்காட்டிகள் என்ன போல கிறிஸ்தவ நாட்காட்டி, இது சாலிவான சாப்தம், ஹிஜ்ரி, புத்த நாட்களும் வரும். ஆனா உலகின் பிரதான நாட்காட்டில் உள்ள மாயா நாட்காட்டி வருமா? வேற அது முதல் யூஸ்ல இல்ல. மாயா நாட்காட்டி யூஸ்ல இல்ல. ஆனா இந்த நாளும் யூஸ்லேயும் இருக்குது தற்காலம் வரைக்கும். ஒரு சமயத்தரும் அதை பின்பற்றாங்க உண்மையா. அப்ப இதுவும் அதான் அடுத்த விஷயம், வரலாற்றை பயன்கள் இந்த விஷயம். அப்ப உங்களுக்கு இந்த முதலாம் பாடம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போன மாதிரி தான் கிட்டத்தட்ட. இன்னும் ஒரு விஷயம் படிக்கணும். இலங்கை வரலாறுல நாங்க படிக்கிற காலகட்டம் படிக்கணும். நான் நினைக்கிறேன் நாளைக்கு 12 மணி வகுப்போட எங்களுக்கு முதலாம் பாடம் முடியுது. நான் சொன்னேன் இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் யூனிட் வரலாறு ஒரு அறிமுகம் என்ற பாடத்தை நான் முடிப்பேன். இப்ப நோட்ஸ் அப்டேட் பண்ணுவேன். நாளைக்கு 12 மணிக்கு வரும்போது அந்த நோட்ஸ் எல்லாம் வெளியிட்டு வாங்குவோம். சரியா? ரைட், ஓகே. இந்த டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். டவுட் இருந்தா கேளுங்க. நான் கிளாஸை முடிக்க போறேன். டவுட் இருந்தா கேளுங்க நீ படிச்சதுல. சார் சொல்லுங்க. மாயா குடியில கொஞ்சம் மாயா மாயா பேசுற விடங்கல்ல ட்ரக்கா மாயா குடிகள் மாயா நாகரிகம் மாயா குடிகள் இல்லமா, மாயா நாகரிகம். ரைட், அது பத்தி எங்க படிப்போம் வேண்டாம் சிமர்? நம்ம அமெரிக்க புரட்சி ஒரு யூனிட் அந்த நாகரிகத்தை பின்பற்றார்கள் குடிகள் தானே. ஓ, அது இன்னைக்கு இல்லம்மா, அது அழிஞ்சு போயிட்டு. அந்த மாயா நாகரிகம் இன்னைக்கு இல்ல. அதை பின்பற்றுற மக்கள் இன்னைக்கு இல்ல யாரும். அந்த மாயா நாகரிக மக்கள் அழிஞ்சிட்டாங்க. இஸ்பானியர்களுடைய படையெடுப்புகளால் அந்த மாயா மக்கள் அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு இல்ல அவங்க. அந்த கல்ச்சர் இல்ல இல்லைங்க, இல்ல உலகத்துல இல்ல. வேற டவுட் இருக்கா? சின்ன டவுட் உண்டு.
யாரு சவுண்ட் விளங்குது இல்ல யாரா அது கொஞ்சம் சத்தம் பேசுமா விளங்குல நீ பேசுற யாரு சார் பேசு ஓ சொல்லுங்க எங்கட கிளாஸ் வந்து போயா டேஸ்ல மீக்குதா? இல்ல போயா டேஸ்ல விழாக்கள் டைம்ல எல்லாம் நடக்காது சரியா அந்த அதாவது இந்த ஒவ்வொரு சமயத்துல விழாக்கள் பெறும் இந்த தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் வார டைம்ல நடக்காது போயா தினம் வெசாக் டைம்ல எல்லாம் வெசாக் வைப்பேன் நான் வெசாக்ல பிரச்சனை இல்லையே நான் மற்ற நாட்கள் எல்லாம் வைக்கான் அவன் சொல்லுங்க இப்ப கேக்குதா? இவ பிள்ளை யாருக்காவது விளங்குதா அவ இதுல பேசுற இந்த பிள்ளை யாரு இல்ல சார் இல்ல சார். நீங்க பேசுற விளங்கல்லம்மா அகல்விழி தானே அகல்விழி பேசுற விளங்கல்ல நீங்க கடும் சவுண்ட் கடும் மெதுவா கேக்கு என்னன்னு சொல்லுங்க சார் அந்த இலங்கை வரலாறு நீங்க சொன்னீங்க தானே சார் மத தலங்களை பின்பற்றுறது ஒவ்வொரு மத தலங்களையும் வந்து நாங்க மதிக்கிறத பத்தி சொன்னீங்க தானே ஓ அதுல வந்து சார் ஒரு டவுட் உங்களுக்கு எப்படி என்றா தேவநம்பிய தீசன் வந்து அசோக இனத்தை சேர்ந்த அதாவது இந்தியன் தானே தேவநம்பிதீசன் இந்தியன் இல்லையா அவன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா தானே அவன் அந்த மௌரிய இனம் வந்து சார் இருக்குது சார் இந்தியா தானே அசோகன் தான் மகள் இந்தியா அவன் தேவநம்பிதீசன் எங்கட நாட்டு மன்னன் தான் அவன் உறவு கொண்ட அவன் ஒரு நட்புறவு ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தான் அந்த அசோகன் தான் இந்தியா தேவநம்பிதீசன் இல்லைங்க சரியா இல்ல இப்ப அவங்க வந்து இப்ப என்னது பௌத்த மதத்தை வந்து பின்பற்றினாங்களா அசோகன் அசோகன் வந்து என்ன செய்யறான் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா அவன் அவன் வந்து இந்து சமயத்தை கைவிட்டு போட்டு அந்த பௌத்தத்துக்கு கன்வெர்ட் ஆகிறான் அந்த கலிங்க போருக்கு பிறகு என்ன செய்யறான்னு சொன்னால் கலிங்க யுத்தம் என்ற ஒரு யுத்தம் உண்டு அந்த யுத்தத்துக்கு பிறகு அவன் பௌத்தத்துக்கு மாறுறான் அது அவன் தேவநம்பீச மன்னன் படிக்கல படிப்பான் அது வந்து நாங்க அந்த இதுக்குள்ள எடுக்கலாம் அந்த மத்த மதங்களை இல்ல மதங்களை மதிக்கிறதுல இல்ல இல்ல அது நீ எடுக்கல அது நீ சொன்னீங்கன்னா புலாம் போடும் விட்டு தான் போடும் நோ நோ நெவர் தேவநம்பீசன் இந்து சமயத்தை கைவிட்டு அவன் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டது அசோகன் மேல் இருக்கிற ஒரு பயம்தானே ஒழிய அது ஒரு மாற்று மதங்களை மதிக்கணுங்கிற காரணம் அல்ல நீ அதுக்குள்ள கொண்டு வர போற சரி அது ஒரு அரசியல் ரீதியான விஷயம் இந்து சமுத்திரத்துல தன்னுடைய நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அவன் ஒரு பலமான மன்னனோட அவன் உறவு கொண்டான் அவன் நிறைய நாடுகளை கைப்பற்றி கொண்டு வாரான் இந்தியாவில் அந்த கைப்பற்றலுக்குள்ளே இலங்கை வரப்போறானதுக்கு தான் பயந்து போய் நட்புறவு கொண்டவன் பயந்து போய் தான் அவன் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவன் மகாவம்சம் சொல்ற மாதிரி நட்புறவால் ஏற்றுக்கொள்ளல அது பிழையானதாக சரியா அப்ப அதை கொண்டு போய் மாற்று மத இவன் இதை இந்து சமயத்தை கைவிட்டு போட்டு அவன் பௌத்தத்தை கைவிட்டியார் நம்ம சொல்ல இயலாதவன் அது ஒரு மாற்று மதம் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தந்திரம் அது விளங்க மகள் அது சொல்ல நீ இதை சொல்லலாம் உதாரணம் இதை சொல்லலாம் அபேகிரி விகாரையில தமிழ் மொழி பேசின ஒரு பிக்குவாக வாழ்ந்தமை இபின் பௌதா சுலைமான் போன்றவர்கள் சிவனொளி பாதமலையை தரிசிக்க இலங்கைக்கு வந்தமை தமிழர்களுக்கு ஒரு தெரு இருந்தது ஓ அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் வந்து இந்த நாட்டில் ஒரு மாற்று மத கலா அதெல்லாம் சொல்லலாம் இதை சொல்லிடாது சரி பிள்ளைகள் ஓகே வேற டவுட் இருக்குதா இல்லதானே சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சார் தேவநம்பிய தீசன் அப்ப பௌத்த சமயத்தை ஏத்துக்கொள்ள முந்தி இந்து சமயத்தை ஏத்துக்கொண்டிருந்தானா இந்து சமயங்கள் தான் பௌத்தத்துக்கு முதல் இலங்கட கிளியரான வரலாறு மகாவம்சத்துல பிள்ளையாருக்கு சரியா இப்ப இலங்கையில இந்து சமயம் இருந்தது அத மகாவம்சம் மறைஞ்சு போட்டு சரியா அப்ப நம்ம அதுல பத்தி கதை கேளாமான் சரி அது இலங்கட ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறுகள் இல்ல நம்ம அதை எக்ஸாம்லயும் சொல்ல இயலாது இந்து சமயம் இலங்கையில் சார் என்ன விஷயம்டா அப்ப தேவநம்பிய தீசன் ஒரு மதம் சம்பந்தமா இல்ல ஒரு மனுஷனா தான் வாழ்ந்தீரான் மதம் பௌத்த சமயத்தை ஏத்துக்கொள்ள முந்தி அப்படியா இல்ல அவன் பௌத்தத்துக்கு முதல்ல அவன் இந்து சமயத்தோட தான் இருந்தான் சைவனை தான் இருந்தான் சார் அப்ப அவன் பௌத்த சமயத்தை அவன் அப்பாட பேரமா மூத்த சிவன் தேவநம்பிதீசன் அப்பாட பேர் மகன் மூத்த சிவன் சரியா அவன் இந்து சமயம் சைவனா தான் இருந்தான் சைவனா இருந்த தீசன் தான் பௌத்தத்தை கன்வெர்ட் ஆயினான் சரியா அத மகாவம்சம் அப்படி சொல்லல மகாவம்சம் இலங்கட முதலாவது மதமா பௌத்தம் இருக்கணும் என்றதுக்காக சைவம் இந்து மதம் இருந்தது அது மறைஞ்சு போட்டு சரியா அதனால பொது வழியில கதை கேலாம் இந்த நாட்டில ஒரு பொது வழியில கதை கேலாம் அதான் பிரச்சனை விளங்குதா சார் இப்ப வந்து மூத்த சிவன் வந்து சைவ சமயத்தை ஏத்துக்கொண்டு அவனு பிறகு வந்த தீசன் தான் இந்த பௌத்த சமயத்தை ஏத்துக்கொண்டலையா
தீசமன்னட காலத்துல தான் மகன் பௌத்தம் இலங்கைக்கு வருகுது. அதற்கு முந்தி பௌத்தம் இலங்கைக்கு வாரத்துக்கு முந்தி இலங்கையில வாழ்ந்தவர்கள் இந்துக்கள், சமய ரீதியில் இந்துக்கள். இந்துக்கள் என்றால் இந்து மதம் இருந்தது இலங்கையில. சரியா? அதான் விஷயம். ஓகே, உனக்கு அப்ப இந்த விளங்கிட்டா? சமயத்தை இந்த சமயத்தை மறைச்சிட்டாவா ஃபுல்லா? இந்து சமயம் இருந்ததமான் பௌத்த நீ மகாவம்சம் படிக்க போறோம். மகாவம்சம் ஒரு பக்கச்சார்புடைய நூல் மகன். அது பௌத்தத தேரவாத பௌத்தத்தை தான் மேன்மைப்படுத்துது. ஸோ அந்த நூல் தமிழ் மொழி பேசின மக்களையும் இந்து சமயங்களையும் அது மறைச்சிட்டு சரியாமா. அதை பத்தி இப்போ டீப்பா கதைக்க இயலாது. ரெண்டு சொன்னா அது பொது வழியில கதைக்க போனோம்னா பிரச்சனையில் வரும். அதான் பிரச்சனை வந்து உங்களுக்கு என்ன சரி, சின்ன டவுட் உண்டு. அப்ப சார் ம். இப்ப தீசன் வந்து பௌத்த சமயத்தை ஏத்துக்கொண்டதுக்கு பிறகு அந்த காலத்துல வாழ்ந்த அவனுக்கு கீழே வாழ்ந்த மக்களும் பௌத்த சமயத்தை ஏத்துக்கொண்டா இல்லாட்டி தமிழ் இந்து சமயத்தை பின்பற்றார்கள் இந்த இல்ல இல்ல அந்த அந்த டைம்ல வாழ்ந்த மக்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தமிழ் மக்களும் தமிழ் மொழி பேசின மக்களும் சமயத்தை மாற்றிக்கொண்டாங்க. தங்களோட இனத்தை மாற்றிக்கொள்ளல, தங்களோட தமிழ் பேர்களையோ தங்களோட தமிழ் மரபுகளையும் மாற்றிக்கொள்ள சமயத்து ரீதியில் அவங்க பௌத்தத்தை வழிபாட ஆரம்பிச்சாங்க. அதாவது மன்னன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி என்பதற்கு இணங்க அவங்க மன்னன் இதோட அனுசரணையோட அங்க பௌத்தம் வேகமா பரவி போனது. சரி, அதான் விஷயம். இப்ப நீங்க இதெல்லாம் தேவையில்ல உங்களுக்கு. இப்ப தேவையில்லமான இந்த விஷயங்கள் இப்ப தேவையில்லடா. நாம இதெல்லாம் படிப்போம். இந்த ரஜரட்டை என்கிற யூனிட் எல்லாம் படிப்போம். இப்ப இதெல்லாம் தேவையில்ல. சரியா? நமக்கு முதலாம் பாடம் தெரிஞ்சா போதும். ஓகே, பார்த்தது இலங்கட எது முதல் சமயம் எல்லாம் இப்ப தேவையில்லையே இல்லை. அது யூனிவர்சிட்டி போன பிறகுதான் அந்த ரிசர்ச் எங்களுக்கு தேவை. இலங்கட ஆதிக்குடிகள் யாரு, இலங்கையில் என்ன மதம் இருந்ததுன்னு நீங்க அதை ரிசர்ச் பண்ணி கொள்ளுங்க போய் யூனிவர்சிட்டி போய். இப்ப உங்களோட பாடத்திட்டத்துக்கு இப்படிதான் நீங்க படிக்கணும். இலங்கை கவர்மெண்ட் என்ன தந்திருக்கிறான் கைட்ல, அதை தாண்டி போகப்படும். அதுல நம்ம தாண்டி போனா பிள்ளையாயிரும். கைட்ல என்ன தந்திக்கோ அதான் சரி போடுவான். இலங்கட முதலாவது மதம், இலங்கையின் முதலாவது நிறுவனமயப்படுத்தப்பட்ட மதம் பௌத்தம் தான். அப்படி இல்லைனா தான் சரி போடுவான். இந்து சமயம் எழுத போனா புலாம் போடுவான். சரியா? நாம அரசாங்கம் நான் உங்கள்ட்ட என்ன படிப்பிக்கலாம், நான் எது படிப்பிக்கலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு உட்படுத்த நான் படிப்பிக்கலாம், கவர்மெண்ட் கைடுக்கு உட்படுத்த நான் படிப்பிக்கலாம். கைடை தாண்டி நான் உங்களுக்கு சொல்லி தெரியல. சரியா பிள்ளைகள்? விளங்குதா சொல்ற விஷயம்? ரைட். அப்போ நீங்க அந்த விஷயங்களை ரிசர்ச் பண்ணணும். யூனிவர்சிட்டியில் போய் ரிசர்ச் பண்ணணும். இது இலங்கட ஆதிக்குடிகள் யாரு, என்ன மதம் இருந்தது, மகாவம்சத்தில் என்ன மறைக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க அதெல்லாம். சரியா? ரைட். உங்களுக்கு 7க்கு அதெல்லாம் அட்வான்ஸா? 7க்கு அந்த விஷயம் அட்வான்ஸ். 7க்கு தேவையில்லை. உங்களுக்கு கைட்ல என்ன சொல்லப்படி ரைட், அதை அப்படிதான் போகணும். நீங்க வேற டீப்பாலாம் போக தேவையில்லை. அது நீங்க சின்ன பிள்ளை தானே. ரைட். ஓகே, நாம என்ன செய்ய முடியும் சொன்னா பிள்ளைகள் லீவ் பண்ணுவோம். இந்த மாதம் மட்டும்தான் என்னுடைய வகுப்புகள் ஃப்ரீயா நடக்கும். மே மாதத்துக்கு முதல் பே பண்ற ஆக்களை மட்டும்தான் நான் அந்த குரூப்ல வச்சு கொள்ளுவேன். மே இந்த 28 29க்கு முதல் பே பண்ற ஆக்கள் பண்ணி கொள்ளுங்க. மே மாதம் ஸ்டார்ட் ஆயினா அந்த குரூப்ல பே பண்ணாத ஆக்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுருவேன். சரியா? பெருமளவுக்கு நிறைய பேர் பே பண்ணிட்டீங்க. நான் இருந்தாலும் சொல்லிக் கொள்றேன். ரைட். இந்த வீக்கும் நான் அடுத்த வீக் வியாழம் வரைக்கும் நீங்க வரலாம், ஃப்ரீயா கலந்து வரலாம். அதுக்கு பிறகு அது பேமெண்ட் குரூப்பா மாறிடும். ரைட். ஓகே பிள்ளைகள், நாங்கள் லீவ் ஆகிக்கொள்வோம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.